நன்றி. வணக்கம் அன்பினேர்களே. பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலி ஊடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 636வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. பல்வேறு இணையதளங்கள், இதழ்கள் போன்றவற்றில் கட்டுரைகள் எழுதுபவர். தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழான கலை சொல்லாக்க திட்டத்தின் கீழ் இணைந்து செயல்பட்டு பல்வேறு கலை சொற்களை ஆக்கி வருபவர். கிரந்தம் தவிர தமிழ் பழகு, தெரிந்தும் தெரியாத தமிழ், வெள்ளாட்டம் போன்ற நூல்களை எல்லாம் எழுதி வெளியிட்ட பெருமைக்குரியவர். அவரை இன்று நாங்கள் சந்தித்து இந்த வெள்ளாட்டம் குறித்து அந்த நூலை பற்றி தொடர்பான பல விடயங்களை நாங்கள் அறிய இருக்கின்றோம். வணக்கம் வி குகநாதன் அவர்களே. வணக்கம். உற்சாகமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். ஆமாம், நான் உங்களை பற்றி ஒரு சுகம் அறிமுகம் தான் கூறியிருக்கிறேன். ஆனா நீங்கள் இலங்கையில இந்த பாகம் மற்றது உங்களுடைய கல்வி, நீங்கள் எப்பொழுது ஆரம்பித்தீர்கள், எந்த பாடசாலை என்பது பற்றி அறிந்தால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் சந்தோஷமா இருக்கும். அவர்களும் சில நேரம் அந்த பாடசாலையில் படிச்சா இல்லாட்டா அவங்களுடைய கிராமம் வந்து சொன்னா உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வருவார்கள் என்று நம்புகின்றேன். ஆனபடியால் உங்களை பற்றிய இன்னும் ஒரு சிறு அறிமுகம் கூற முடியுமா? எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இந்த நூலுக்கு போறதுக்கு முதல் நீங்க கேட்டபடி என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு போகலாம். நான் இலங்கையில யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பளை அந்த ஊரில் உள்ள ஒரு விழிசிட்டி எனும் சிற்றூரில் பிறந்த நான். அங்குள்ள தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியில் கல்வி கற்று, பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்தில் முகாமைத்துவத்துறையில் கல்வி கற்று, இங்கிலாந்தில் ஒரு தொழில் கற்பிற்காக வந்து இங்கு இப்பொழுது இருக்கின்றேன். இதுதான் என்னை பற்றிய சுருக்கமான அறிமுகம். தமிழ் பற்றிய இந்த கூறியிருக்கிற பங்களிப்பை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நான் இணைந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த தந்தையா சிங்கம் அவர்களும் இணைந்திருக்கின்றார் நிகழ்வில். இந்த நிகழ்வு இணைத்துக் கொண்டமைக்கு அவருக்கும் உங்களுக்கு நன்றி தொடரலாம். ஆமா, மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்கள் கூறியது போன்று சிங்கம் அவர்களை நானும் கூற வேண்டும் என்று சொன்னேன். அவருடைய அறிமுகம் தான் உங்களை எனக்கு சந்திக்க வைத்தது. அதுக்கு இங்க வந்து புனிதா ரகுராஜ் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில், அதாவது லண்டன்ல இடம் பெற்றது, இப்ப 2வது தடவையாக லண்டன்ல இடம் பெற்றது. அதற்கு அவர்கள் முக்கியமான காரணம். அதற்கு ஆறாவது சிங்கம் அவர்கள்தான் திறந்தார் என்று நான் அங்கு அவர்கள் உரையாடும் பொழுது நான் அவதானித்திருக்கிறேன். உங்களையும் மிக ஆர்வத்தோடு பலரையும் எனக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர்தான். நல்லொரு அந்த சமூக சேவை மனப்பான்மை உள்ளவர். அவரையும் நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம். அவருக்கு இந்த வேளையும் முதற்கண் அவருக்கு நன்றியை தெரிவித்து நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த இலங்கையில் நாங்கள் இன்று உங்களுடைய வெள்ளாட்டம், அதாவது நாங்கள் செஸ் என்ற விளையாட்டுலதான் உங்களை சந்தித்தேன். அப்ப அவர் மிஸ்டர் சிங்கம் தான் ஓடி வந்து சொன்னார், அது இல்ல, அதுக்கு இந்த வெள்ளாட்டம் ஒரு பேர் இருக்கு, அவர் நல்ல ஒரு அருமையான நூலை எழுதி வச்சிருக்கேன், நீங்களும் வாசிக்கணும் என்று தான் வாசித்தாண்டு கூறினார். நான் அவரிடம் இந்த நூல் குறித்த சில கருத்துக்களை கேட்க இருக்கின்றேன். அதற்கு முதல் இந்த வெள்ளாட்டம் அந்த நூல் கருத்து, அந்த நூல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? எமது நேயர்களுக்கு நீங்கள் எதை கூற விரும்புகிறீர்கள்? என்ற நானும் அதை வாசித்த போதும் எனக்கு பல விடயங்கள் அதுல இருந்து கிடைக்கக்கூடியதா இருந்தது. நீங்கள் பழைய தமிழ்களின் அந்த புறநானூறு அந்த பழைய இலக்கியங்களோடு தொடர்புபடுத்தி அந்த நூலை மிக அழகாக, அதாவது 68 பக்கங்கள்லாம் இருந்தபடியால் எனக்கு வாசிப்பது, அதாவது வாசகர்களுக்கு உண்மையாக வாசிப்பது மிக இலவாக இருந்தது. நல்ல அருமையான விளக்கம், நல்ல அருமையாக கூறுகிறீர்கள். ஆனால் என்ன ஒரு கேள்வி இருக்கிறது, அடுத்து நான் கேட்கின்றேன். உங்களுடைய கருத்தை கூறி கேட்டுக்கொள்கிறேன். இந்த செஸ் என்ற விளையாட்டுக்கு பொதுவா சதுரங்கம் என்ற சொல்லத்தான் நாங்கள் தமிழில் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்தோம். நானும் அவர்தான் பயன்படுத்தி வந்தேன். எங்களுக்கு அந்த தமிழ் சொற்கள், அதாவது பிறந்த சொற்கள், பிறமொழி சொற்களை தவிர்த்து தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு இலங்கையில் போராட்ட காலத்திலேயே போராளிகளால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதை கொண்டு நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் மறுமலர்ச்சி கழகம் என்ற ஒரு
அமைப்பில் இருக்கும்போது அந்த அமைப்பின் பொறுப்பாளராக இருந்தேன். அங்கும் அது தொடர்ந்தது. அந்த வகையில் எனக்கு அந்த தூய தமிழ் சொற்களை பற்றிய ஈடுபாடும் இருந்தது. அந்த வகையில் இந்த சதுரங்கம் என்பது ஒரு தூய தமிழ் சொல் அன்று என்பது தெரியும். எனவே அதற்கான ஒரு சொல் பற்றிய தேடல் ஒன்று இருந்தது. சதுரங்கம் என்பது சதுரம், அங்கம் ஆகிய 2 சொற்களை கொண்டது. அதில் அந்த சதுரம் என்ற சொல் கூட தமிழ் சொல் அன்று, அது ஒரு வடமொழி சார்ந்த சொல். அதன் அடி நீங்கள் பார்க்க போனால் எல்லா சொற்களும் தமிழாக இருந்தாலும் அதன் இந்த சதுரம் என்ற வடிவம் இல்லை. அதற்கு சமநாட்கரம் என்று கூறுவார்கள், சதுக்கம் என்று கூறுவார்கள். சதுக்கம் என்பது பழந்தமிழ் நூல்களில் சதுக்க பூதம் என்று நாங்கள் சிலப்பதிகாரத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று சதுக்கமும் சந்தியும் என்று திருமுருகாற்றுப்படையில் வரும். ஆகவே அந்த சதுக்கம் என்ற சொல் தான் அதற்குரிய சொல். எனவே அதே போன்று அங்கம் என்பதும் ஒரு இருபிறப்பு சொல். இது 2ஐயும் கொண்டுதான் அந்த சதுரங்கம் என்ற சொல் உருவாக்கப்பட்டது. எனவே அது குறித்த ஒரு தேடல் இருந்தது. அந்த வேளையில் அந்த வல்லாட்டம் என்ற சொல் சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியங்கள் இடம்பெற்றிருந்தது. அதை நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த திரைப்பகிரும் போது. அவ்வாறான இலக்கியங்களை தேடும்போது இந்த சொல் குறிக்கும் விளையாட்டு என்ன என்ற ஒரு தேடுதலும் இருந்தது. இந்த நிலையில் அதற்கு முன்னர் உரை எழுதியவர்கள் எல்லோரும் வல்லாட்டத்தை ஒரு சூதாட்டம் என்று தவறுதலாக பொருள் கொண்டு அதனை எழுதியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் கீழடி அகழ்வாய்வுகள் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் இருந்து. அப்பொழுது அந்த சதுரங்க காய்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். 80க்கும் அதிகம் கீழடி 4ஆம் கட்ட அகழ்வாய்வுகள் மட்டும் 80க்கும் அதிகமான சதுரங்க காய்கள் அங்கு தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்டிருந்தது. அதுவரை அறியப்பட்ட வரலாற்றின்படி ஆங்கில நூல்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு 6ஆம் நூற்றாண்டு அல்லது 7ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்து இந்த செஸ் விளையாட்டானது பார்சியத்தினூடாக ஐரோப்பியாவை பிற்காலத்தில் அடைந்திருந்தது என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு முற்பட்ட வரலாற்றில் அவர்களுக்கு ஒருமித்த கருத்தும் இல்லை, ஒரு தெளிவான பார்வையும் இல்லை. எனவே பொதுவாக அவர்கள் ஒரு வட இந்திய பார்வையில் புத்தர் காலத்தில் தான் அந்த சதுரங்கம் என்ற விளையாட்டு, சதுரங்கா என்று அவர்கள் நினைப்பார்கள், சதுரங்கா என்ற விளையாட்டு தான் செஸ்ஸின் மூலம் அது புத்தர் காலத்தில் உருவானதாகவே கருதுவார்கள். எங்களுக்கு தெரியும் இந்த சங்க காலம் என்பது புத்தர் காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தியது. குறிப்பாக சொன்னால் நீங்கள் சங்காலத்தின் இப்பொழுது கீழடி அகழ்வாய்வுகள் அடிப்படையாக கொண்டு பார்த்தால் புத்தர் காலத்தை விட 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே சங்ககாலம் தொடங்குகிறது. அது ஒரு பின்னர் அதன் இறுதி கால பகுதி பொது ஆண்டை ஒட்டி வரும். எப்படி பார்த்தாலும் சில நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது. அங்கே எமக்கு அகழ்வாய்வு, அதாவது தொல்லியல் சான்றுகள் கிடைக்கின்றது. எனவே புத்தர் காலத்துக்கு முன்னரே இந்த விளையாட்டு இருக்கின்றது என்பதனை இணைத்து பார்க்கும் போதுதான் இந்த புள்ளிகளை இணைக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்த வல்லாட்டம் பற்றிய மீண்டும் ஒரு தேடல். இந்த வல்லாட்டம் என்ற சொல்லை நான் கண்டுபிடிக்கவில்லை, இது ஏற்கனவே இருந்தது. தொல்காப்பியம், சங்க இலக்கியங்கள் இருக்கின்றது. 18ஆம் நூற்றாண்டு வரை அது புழங்கப்பட்டு வருகின்றது. குற்றால பிரவஞ்சி என்ற 18ஆம் நூற்றாண்டு வரை அதில் அந்த ஒரு வல்லாட்ட காய், அதாவது கோன் என்று நாங்கள் இன்றைக்கு ஆங்கிலத்தில் அழைக்கின்ற அந்த காலால் காயின் வடிவத்தை குறிக்கும் போது அது அச்சொட்டாக அதற்கான உவமையெல்லாம் கூறப்படுகின்றது அந்த குற்றால புறவழியில். எனவே 18ஆம் நூற்றாண்டு வரை அந்த சொல் பயன்பாட்டிலும் இருந்திருக்கிறது. பின்னர் நாம் அதை இழந்து விட்டோம். பல சொற்கள், தமிழ் சொற்களை நாங்கள் வேறு மொழி சொற்கள் அவை தமிழென்று நாங்கள் தமிழென்று நினைத்துக்கொண்டே, தவறாக நினைத்துக்கொண்டே பயன்படுத்துவதால் உண்மையான சொற்கள் அல்லது பழந்தமிழ் சொற்கள் பலவற்றை இழந்திருக்கணும். அவ்வாறு இந்த சொல்லையும் இழந்திருந்தோம். அதன் வழிதான் நாம் சதுரங்கம் என்ற சொல்லை பயன்படுத்த தொடங்கியுள்ளோம். எனவே இவற்றினை இணைத்து பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்டது பற்றி தமிழ்நாடு அரசின் செந்தமிழ் சொல் பிறப்பியல் அகராதி என்ற ஒரு திட்டத்தினை உருவாக்கி அவர்கள் ஒரு செந்தமிழ் கலை சொல்லாக்கத்தினை ஈடுபட்டிருந்தார்கள். நான் வேறு துறை சம்பந்தமான சொற்களை வழங்கியிருந்தேன் முதல். 2வது முறை இந்த வல்லாட்டம், செஸ் தொடர்பான கலை சொற்களை முன்வைக்கும் போது இந்த செஸ் கேம் என்பதற்கும் வல்லாட்டம் என்ற சொல்லை முன்வைத்திருந்தேன். அது ஒரு மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதை முதல் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தயக்கம் இருந்தது. ஆனால் அவர்கள் சதுரங்கம் என்பது பிரமொழி சொல் என்றே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இதனை ஏற்பது தயக்கம் இருந்தது. பின்னர் அதற்குரிய சான்றுகள் எல்லாம் முன்வைக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அவருடைய சொற்குவையிலேயும் அது இடம்பெற்றிருக்கின்றது. அதை நான் திரைப்பகிரும் போது காட்டுகின்றேன். இப்பொழுது அந்த சொல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான தேடல்கள் ஈடுபட்ட போதுதான் எனக்கு இதனை ஒரு சிறு நூலாகவும் எழுதிவிட வேண்டும் என்ற ஒரு அது ஒரு முக்கியமான விஷயம்.
இந்த நூல்ன்றது மனிதர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிக முக்கியமான கண்டுபிடிப்பு நூல் என்று சொல்லி ஐன்ஸ்டீன் கூறியிருக்கின்றார் என்ற விதத்துல நாங்கள் எதையும் ஒரு நூலாக்கி வச்சால் அது மாறாது. இந்த காலமும் அது ஒரு ஆவணமாக இருக்கும்ன்றதுக்கு நீங்கள் நல்ல உதாரணம். உங்களுடைய அந்த நூலை நான் வாசித்த பொழுது இப்ப சங்ககால இலக்கியங்கள் என்று சொல்லி பல விவரங்களை அந்த இது நான் இப்ப எல்லாம் சொல்ல முடியாது. இங்க அதை இத எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்ற மாதிரியான அந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த திகதி இடப்படவில்லை. நீங்கள் எப்போ அந்த நூலை எழுதினீங்கள் என்றதான் நானும் எல்லா இடம் தேடி பார்த்தேன், அந்த திகதி கிடைக்கலே. அது முக்கியமான 2023ஆம் ஆண்டில் 2023ஆம் ஆண்டு நடுப்பகுதி ஜூன் மாதம் அளவில் தான் எழுத தொடங்கி அது ஆகஸ்ட் மாதம் அளவில் தான் அதை எடுத்து பணி முடிந்திருந்தது. நாங்கள் முதல்ல ஒரு அச்சு பதிப்பாக இவ்வாறு கொண்டிருந்தோம் அந்த நூலை. ஆனால் எனக்கு இதனூடாக நான் எந்த ஒரு வருமானத்தையோ அல்லது அச்சடிப்பு செலவையோ கூட பெற்றுக்கொள்வது எனது நோக்கமாக இருக்கவில்லை. ஆகவே நான் அடுத்த மாதமே, அதாவது அச்சு பதிப்பு வழி சிலருக்கு, அதாவது இந்த தமிழ் சார்ந்த சிலருக்கு மட்டும்தான் அது முதல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை கொண்டு நூலகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து உடனடியாகவே இந்த நூலகம் ORG என்று என்னோட நூலகத்தினூடாக ஈழத்து நூல்கள் ஆகவே அதில் பதிப்பித்தேன். அதில் பதிப்பித்த பிறகுதான் நான் ஏனையவர்களுக்கு இந்த நூலை கொடுத்தேன். என்றால் அதில் இலவயமாகவே யாருமே தரவிறக்கம் செய்து படித்துக் கொள்ள முடியும். எனவே தான் நான் அந்த தியதியை அதில் குறிக்க இயலாமல் போனது. அந்த அந்த வெளியீட்டுகளுக்கு இடையில் இடம்பெற்ற ஒரு தவறாகத்தான் இருக்கலாம் என்று நானும் கெஸ் பண்ணினேன். ஏனென்றால் ஆனா அந்த திகதி என்றது ஒரு நூலுக்கு அந்த திகதி சரியான முக்கியம். அதோட ISP அந்த அந்த நம்பரும் அதுல இருக்கு இல்லை. நான் அதைத்தான் அதுல சகல விவரங்களும் இருக்கும் இல்லையா. அது முக்கியமானது ஒரு நூலுக்கு. நீங்கள் அடுத்த நூலையோ அல்லாட்ட இதை மறுபதிப்பு செய்யும் பொழுதோ அது மிக மிக முக்கியமான விடயம். அது எந்த இடத்துலையும் நீங்கள் எங்க கொடுத்தாலும் அந்த ISP நம்பர் இருந்தால் எடுக்கலாம்ன்ற ஒரு இது இருக்கு அந்த தகவலோடு. மிக நல்ல நீங்கள் நான் அதை தேடி பார்த்தேன். மற்றது இந்த சதுரங்கம் என்ற விளையாட்டு இந்த நூலோட நீங்கள் பொருத்தியும் சொல்லலாம். இது பழைய அரசர்கள் விளையாடுற ஒரு முக்கியமான விளையாட்டு. அதை பற்றி திரு சிங்கம் அவர்கள் கூறுவார் என்று நினைக்கின்றேன். இது என்னத்துக்கு நாங்கள் இப்ப எல்லாம் ஒரு ஸ்கூல்ல கூட அதை ஒரு சிலபஸ் ஆக்கி இருக்கின்றார்கள் என்று அறிய முடிகிறது, இந்த சதுரங்கம் என்ற விளையாட்டை. ஆனா அத எங்களுடைய மக்கள் ஏன் அதை கேட்க வேணும்? இந்த நூல்ல இருந்து அதுல ஏதாவது சொல்றீங்களா? அதை பற்றி கொஞ்சம் நமது உறவுகளுக்கு கூற முடியுமா? இந்த நூல்ல நான் அந்த பல்லாட்டம் விளையாடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். அதுக்கு முதல் நான் நீங்கள் குறிப்பிட்டதற்காண்டி ஒரு திரைப்பகிர்வினூடாக இந்த நூலை முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்த விரும்புகின்றேன். ஒரு மணித்துளியில் உங்களுக்கு இப்பொழுது என்னுடைய திரை தெரிகிறதா? பயணப்படுது. இது என்னுடைய அந்த நூலின் முகப்பு. இந்த பல்லாட்டம் என்றது என்னென்று தமிழர்கிட்ட தொடங்கி இருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் முதல் குறிப்பிடலாம். இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றதுதான். இது கட்டாட்டம் என்ற ஒரு ஆட்டம் பல்லாட்டத்துக்கு முன்னர் இடம் இருந்தது தமிழர்களிடம். இவ்வாறுதான் அந்த கட்டாட்டத்துக்குரிய அந்த தளம் இருக்கும். இதை நாங்கள் சும்மா கோடு போட்டு தரையில் விளையாடி கொள்ள முடியும். இங்கு இருவர் இருப்பார்கள். பல்லாட்டம் இப்பொழுது செஸ் மாதிரிதான். இங்கு இருவர்கள் எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். 2 பேரிடம் 3 காய்கள் இருக்கும். அது வெவ்வேறு வடிவிலான காய்களாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு நிறமுடைய காய்களாக இருக்கலாம். இப்பொழுது நடைமுறையின்படி நாங்கள் கருப்பு வெள்ளை காய்கள் என்று கொள்ளலாம். இதில் இந்த மூலைகளில் ஒருவர் ஒரு காயை வைப்பார், அடுத்த காயினை வைப்பார். இவ்வாறு 3 பேரும் 3 காய்களையும் இருவரும் வைத்துள்ளார்கள். ஆகவே 6 புள்ளிகள் நிரம்பிவிடும். இப்பொழுது வறுமையாக இருக்கின்ற புள்ளிகளை நோக்கி அவர் முதல் வைத்தவர் முதல் நகர்த்துவார், அடுத்தவர் நகர்த்துவார். இது அதாவது பக்கவாட்டிலோ அல்லது நிலைக்குத்தாவோ நகர்த்த முடியும். குறுக்காக நகர்த்த முடியாது, என்ற குறுக்க கோடுகள் இல்லாதபடியால பக்கவாட்டிலோ அல்லது நிலைக்குத்திலோ நகர்த்தி 3 காய்களையும் ஒருவருடைய காய்களை அவர்
நேராக கொண்டு வந்து விடுவாராக இருந்தால் அவர் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார். இது அடியெடுத்தல் என்ற ஒரு விளையாட்டு. இதை பற்றி பழந்தமிழர்கள் விளையாட்டு என்ற நூலிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த வல்லாட்டம் தொடங்குவதற்குரிய தொடக்க புள்ளியாக இருந்தது. அதாவது இது இந்த காய் நகர்வை நாம் இப்பொழுது பார்த்த யானை, அதாவது ரூக் அண்ட் ஆங்கிள் சொல்வார், யானை எவ்வாறு இப்பொழுது வல்லாட்டத்தில் நிலை குத்தாகவும் கிடைப்பக்கமாகவும் நகருமோ நேரடியாக, அது போன்ற ஒரு நகர்வினை இங்கு காணலாம். அதனை அடுத்து இது இந்த கட்டாட்டத்தின் 2ஆம் கட்ட வளர்ச்சியாக இதே 3 காய்கள் இருவர் விளையாடுவார்கள். இங்கு குறுக்காகவும் கோடுகள் இடப்பட்டிருக்கும். இப்பொழுது குறுக்காகவும் காய்களை நகர்த்தக்கூடியதாக இருக்கும். காய் நேராக போக முடியும், அதே போன்று குறுக்காகவும் போக முடியும். இது இப்பொழுது உள்ள விளையாட்டின்படி நீங்க பார்த்தீங்கன்னா ராணி அவ்வாறு தடைகள் இல்லாத உலகத்து அது நேரடியாகவும் போகும். அதாவது ருக் மாதிரியும் யானை போன்றும் அது நகரும், அதே நேரத்தில் பிஷப் என்று சொல்வார் தேர் போன்றும் அது நகரும். அவ்வாறான இங்கும் அந்த 3 காய்களை நேரடியாக கொண்டு வரும்போது அவர் வெற்றி பெற்றதாக கருதப்படுவார். அடுத்து கட்டாட்டத்தின் 3வது வகை, இங்கே இந்த மேல் மூலையில் உள்ள படத்தில் இப்பொழுது 4 காய்களை வைத்துக்கொண்டு, முன்னர் 3 காய்களை வைத்துக்கொண்டு விளையாடியவர்கள் இப்பொழுது 4 காய்களை வைத்துக்கொண்டு விளையாடுவார்கள். இங்கும் நேரடியாக 4 காய்களை கொண்டு வரும்போது குறுக்காவோ நிலை குத்தாவோ அல்லது கிடையாகவோ 4 காய்களை நேரே கொண்டு வரும்போது அவர் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். இப்ப நாங்கள் இந்த இன்றைய செஸ் ஆட்டத்தில் பேட்டரி ஃபார்மேஷன் என்று இருக்கின்றது. அதாவது 2 காய்களை நேரே கொண்டு வந்து அந்த பேட்டரி ஃபார்ம் பண்றேன்னு சொல்வார்கள். இது பழந்தமிழர் விளையாட்டில் இருந்த அடியெடுத்தல் நுட்பத்தை ஒத்ததாகத்தான் காணப்படுகின்றது. ஆகவேதான் நான் இந்த கலை சொல்லாகத்தில் பேட்டரி ஃபார்மேஷன் என்பதற்கு அவருடைய கலை சொல்லாக, தமிழ் சொல்லாக அடியெடுத்தல் என்ற சொல்லைத்தான் கொடுத்திருந்தேன். அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த சொற்குவை திட்டத்திலும் அதனை இணைத்துள்ளார்கள். இது அடுத்ததாக ஆடுபுலியாட்டம். இதே பொதுவாக எல்லோருக்கும் தெரியும், ஈழத்தில் வாழ்ந்தவர்கள் ஊர்ப்புறங்கள் நாங்கள் விளையாடிய ஒரு ஆடுபுலியாட்டம். இதன் மேம்பட்ட வடிவம் ஆடுபுலியாட்டம். இங்கு 3 புலிகள் 15 ஆடுகளை வைத்துக்கொண்டு விளையாடுவார்கள். இதனை 15ஆம் புலி என்று அழைப்பார்கள். சில இவ்வாறான ஒரு வளர்ச்சி படிமுறையின் படிதான் எங்களுக்கு இந்த வல்லாட்டம் வந்திருக்கின்றது. அதே போன்று இந்த வல்லாட்டம் பற்றி நீங்கள் குறிப்பிட்ட அந்த சங்க இலக்கிய குறிப்புகளையும் நான் இங்கு இதில் தொகுத்து தந்திருக்கின்றேன். கலித்தொகை 94வது பாடல் இருக்கின்றது. இங்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று அரசர்களால் வல்லாட்டம் விளையாடப்பட்டதான்னா இடைக்காலத்து உண்மை. ஐரோப்பியாவில் அல்லது பாரசீகத்துக்கு வரும்போதே அது அவ்வாறுதான் விளையாடப்பட்டிருக்கின்றது. ஆனால் என்னுடைய சங்க இலக்கியங்களின்படி இது அரசர்களால் மட்டும் விளையாடப்பட்டது. ஏன்னா நீங்க இந்த கலித்தொகை 94வது பாடலில் வல்லு பலகை பற்றி ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது. அங்கு என்ன நடக்குது என்றால், ஒரு குள்ளமான ஒருவன் தனது காதலியை தலைவியினை போய் மறைத்து தனது காதலை சொல்ல முற்படும் போது அந்த காதலி அல்லது அந்த தலைவி அவருடைய காதலியை கமனி ஒரு குரலனாக, அதாவது உயரம் குறைந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அதற்கு உவமையாக வல்லு பலகை எடுத்து நிறுத்தியது போன்று இருக்கின்றாய். பார்த்தீங்கன்னா குறிப்புக்கான் வல்லுப்பலகை எடுத்து நிறுத்தி அன்ன என்ற வரியை காணலாம் கலித்தொகை 94. அதாவது ஒரு வல்லுப்பலகையை நிறுத்தியது போன்று இருக்கின்றாய். அப்போ இந்த வல்லுப்பலகை நிலை குத்தாக நிறுத்தப்பட்டதா அல்லது கிடைப்பக்கமாக நிறுத்தப்பட்டதா என்றது கூறப்படவில்லை. என்றால் ஒரு சதுக்கம், அதாவது ஸ்கொயர் வடிவில் தான் இருக்கும். அப்பொழுது அதை எவ்வாறு நிறுத்தினால் நீள அகலங்கள் சமமாக காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இங்கே ஒரு பெண்ணுக்கு தெரிந்திருக்கிறது, ஒரு சாதாரண பெண். இங்கே தலைவி என்றோடு நாங்கள் சங்க இலக்கியங்களில் தலைவி என்று வரும்போதோ தலைவன் என்று வரும்போதோ அவரை அரசன் அரசி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இருக்கலாம் அரசன் அரசியாகவும். அந்த கதைக்கு யார் இந்திய திரைப்படங்கள் நாங்கள் கதாநாயகன் கதாநாயகி என்று தோன்றவா, அது போன்றதுதான் அங்கு இல்லை தலைவன் தலைவி. அவர் ஆனா இங்கு வந்திருக்கின்ற தலைவி ஒரு எளிய பெண், ஒரு உண்மை போன்று வளமையான வாழ்கின்ற ஒரு பெண். எனவே அவருக்கே அந்த வல்லுப்பலகையை பற்றி தெரிந்திருக்கின்றது. அதே போன்று அகநானூறு 377 இந்த பச்சை நிறத்தில் உள்ள பாடலை பார்த்தீங்கன்னா அதில் அங்கு நிறை மூதாளர், அதாவது வயது போனவர்கள் ஒரு இப்பொழுது இருக்கின்ற அந்த கிளப் என்று சொல்வார்கள், கழகம் போன்று அப்பொழுது இருந்திருக்கின்ற மன்றங்கள். அந்த மன்றத்தில் அவர் நிறை மூதாளர்கள் தலை இறக்கி அவர்கள் தலையை குனிந்து வல்லு விளையாடிய செய்தி இருக்கின்றது. ஆகவே அங்கு அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முதலாளி இவர் அரசர்கள் அல்ல. இங்கு இன்னொரு பாடல் அகநானூறு 152வது பாடல் பார்த்தீங்களான வல்லினும் வல்லோர் ஆயினும், அதாவது அந்த வல்லில நீங்கள் செஸ்ல வல்லவராக இருந்தாலும் இருந்தவர்களுக்கு அந்த அவையில மதிப்பு கொடுக்கப்பட்ட செய்தி காணப்படுகிறது.
எனவே அரசின் அவையில தான் மதிப்பு கொடுக்கப்பட்டது. எனவே அரசுகளால் மட்டும் சங்க காலத்தில் வெள்ளாட்டம் விளையாடப்பட்டிருக்கவில்லை. நீங்கள் இடைக்காலத்தில் நீங்கள் குறிப்பிடுவது சரி. ஆனால் தொடக்கத்தில் எங்களை பொறுத்தவரை தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை சங்க இலக்கியங்கள் அவ்வாறு இல்லை. அதே போல நான் தொல்காப்பியத்தை இங்கு விரிவாங்கி கூறவில்லை. அங்கு கூறப்படுகின்ற சொற்புணர்ச்சிகள் எல்லாம் எளிய மக்களின் வாழ்வோடு தொடர்புடையதாக இருந்தது. எனவே ஒரு பரவலாக்கப்பட்ட முறையில் பலதரப்பட்டோராலும் விளையாடப்பட்ட ஒரு ஆட்டமாகத்தான் அந்த வெள்ளாட்டம் இருந்திருக்குங்க சங்க காலத்தில். இப்பொழுது நான் அந்த நான் என்னுடைய பெயரை நீங்க இங்க காணலாம். நான் அந்த சொல்லை வழங்கியதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையில் வெள்ளாட்டம் தொடர்பான ஏனைய சொற்கள் என்னால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் இது தொல்காப்பியத்திலிருந்து சங்க இலக்கியத்திலிருந்து பழந்தமிழ் நூல்களிலிருந்து நான் அவர்களுக்கு எடுத்து கொடுத்த சொல் இப்பொழுது அந்த சொற்குவையிலும் இடம்பெற்றிருக்கின்றது. இது அந்த இந்த இந்த இது எனக்கு வழங்கப்பட்ட பாராட்டு சான்றிதழ். அந்த வெள்ளாட்டம் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை அவர்கள் அந்த சொற்களை பயன்படுத்தியமைக்காக எனக்கு முன்வைத்தது. அதே போல இந்த வெள்ளாட்டம் என்ற சொல்லை நான் முன்வைத்தது 2014ஆம் ஆண்டு நண்பர்களிடம், பின்னர் அந்த கூறாண்டு இணையதளத்தில் எழுதியிருந்தேன். அப்பொழுதெல்லாம் முகநூல் இதழ் எழுதும் பொழுது இவர்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் 2022 தான் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்னர் பலர் ஈழனமாக செய்வார்கள். ஏன்னா தமிழ் வலிமை என்றால் பலரும் நினைத்திருப்பது அது பலம் சார்ந்தது. பலம் சார்ந்த பொருளும் இருக்கின்றது. ஆனால் வல் என்பதற்கு தமிழில் செலுத்து அல்லது நகர்த்து என்ற ஒரு பொருளும் இருக்கு. பலவன் வானூர்தி என்று நாங்கள் புறநானூற்றில் படிப்போம். அந்த வகையில் தான் இந்த வெள்ளாட்டம் என்று வருகிறது. அதாவது நகர்த்துதல் அந்த வகையில் தான் அந்த இது வருகின்றது. இப்பொழுது நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது இந்த chess.com செஸ் விளையாட்டை பற்றி தெரிந்தவர்கள் தெரியும். chess.com என்றது ஒரு முதன்மையான இணையதளம். இதில் நீங்க போய் விளையாடலாம். அதே போன்று நேரலையில் நடைபெறுகின்ற போட்டிகள், நாங்கள் இப்பொழுது இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கும் போது கனடா டொரண்டோவில் ஒரு போட்டி கேண்டிடேட் டூர்னமெண்ட் என்று ஒரு வேட்பாளர் தெரிவு சொல்லி ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை நேரடியாக ஒளிபரப்புவார்கள். அவ்வாறு இவர்கள் ஒரு அதிகாரமிக்க தளம். அதிலேயே இப்பொழுது நீங்கள் இந்த வெள்ளாட்டம் என்ற சொல்லையும் அதற்கான விளக்கத்தையும் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருப்பதனை நீங்கள் இந்த திரையில் காணலாம். அடுத்தது புதிய தலைமுறை என்று உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒளிபரப்பப்படுகின்ற தொலைக்காட்சி, அதுல இப்படிக்கு காலம் என்ற ஒரு நிகழ்வில் இதெல்லாம் நான் எழுதி கொடுக்கவில்லை, அவர்களாகவே அந்த இவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் மெல்லமாக பலரும் பயன்படுத்துகிறார்கள். இதில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் வேறு சில வலை யூடியூப் சொல்லுவோம் அவர்கள் பயன்படுத்திய இதனை காணலாம். அடுத்து இது மாலை மலரில் என்ற செய்தித்தாள் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றது. அதிலும் அந்த வெள்ளாட்டம் என்றதை நீங்க பார்க்கலாம். செஸ்ஸுக்கு வெள்ளாட்டம் என்று குறிப்பிட்டிருக்கார்கள். இந்த அளவு இவ்வாறு இப்பொழுது அந்த சொல் ஓரளவுக்கு பரவல் அடைந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த வெள்ளாட்டம் தொடர்பாக என்னென்னு கேட்ட அந்த நன்மைகளை அவர் திரு கந்தையா சிங்கம் அவர்தான் எங்களுடைய அவரிடம் சில நினைக்கின்றேன். ஏனென்றா அவரும் இந்த நூலை வாசித்து அவர்தான் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியவர். நீங்கள் இப்ப நல்ல மற்றது உங்களுக்கு முதற்கண் எங்களுடைய உறவுகள் சேர்ந்து நீங்கள் இந்த உங்களுக்கு இந்த விருதுகள் கிடைத்து அந்த பாராட்டு கிடைத்ததை நாங்களும் உங்களுக்கு மிகுந்த பாராட்டை இந்த வேளையில தெரிவிக்கின்றோம். எமது பாமுகம் டிவி நேர்கள் உறவுகள் எல்லோரும் சார்பாகவும் அறிவிப்பாளர்கள் எல்லோரும் மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனென்றா நீங்கள் தெரிந்த சொல்லை அதுல வெள்ளாட்டம் அந்த இதையெல்லாம் அதில் பொறுத்திருக்கிறார்கள் இல்லையா? அது முக்கியமான ஒரு விடயம். உண்மையாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய தமிழகம் அது இதுல குறைந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கின்றீர்கள். அதற்கும் உங்களுக்கு பாராட்டி. ஆமாம், நீங்கள் சிங்கம் அவர்கள் வணக்கம். நீங்களாம் இவரை எனக்கு அறிமுகப்படுத்தியிருந்தீர்கள். அதனை விட நீங்களும் இந்த நூலை வாசித்தபடியத்தான் என்னைக்கும் அந்த நூலை வாசிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தீர்கள். நானும் வாசித்தேன். அது விடாமலே 68 பக்கம்தான். ஆனபடியா அது எல்லோருமே வாசித்து அறிய வேண்டிய ஒரு நூலாக எனக்கு பட்டது. உங்களுடைய பார்வை என்ன? அந்த நூலை எப்படி நீங்கள் தந்தீங்க? நான் முதலில் குகநாதன் அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும். உண்மையிலே அவருடைய அந்த
இன்று வீண் போகவில்லை என்றதுதான் என்னுடைய எனது மனம் சொல்லுகிறது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே ஒரு விடயத்தை போய் அதை வெற்றிகரமாக செய்ததுன்றது இலங்கை மண்ணிலிருந்து போய் வந்தது சாதாரண விடயம் அல்ல. உண்மையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்றது என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றது எனக்கு வியப்பாக இருந்தது. என்னன்னு சொன்னால் அது சரியான முறையிலே அது ஆவணப்படுத்தப்பட்டு அது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு இவர் அதை நிறுவினதுதான் இதுல உள்ள அந்த அவருடைய வெற்றி. அவருக்குரிய வெற்றி மட்டுமில்லை, இது எங்கள் ஈழத்தமிழர்களுக்கான வெற்றியாகத்தான் நான் பார்க்கின்றேன். உண்மையிலே இந்த நேரத்திலே அவரை பற்றி நான் சொல்லுவேன், எனக்கு அவரோடு எந்த பழக்கமும் இல்லை. அவர் ஏதோ ஒரு விதத்தில், எனக்கும் தெரியாது, அவர் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய தொலைபேசியை யாரிடம் எடுத்து எனக்கு SMS மூலம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். எனக்கு அடிக்கடி புது நண்பர்கள் வருவார்கள், நான் என்று சொல்லி வைத்து விட்டேன். ஒரு முறை அவர் எழுதியிருந்தார் என்னுடைய புத்தகத்திலே ஒரு வாசிக்கும்படி. நானும் பல ஓடிப்பாடியால் நான் உண்மையிலே அதை வாசிக்கவில்லை. அவர் திரும்பவும் நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்தின் பிற்பாடு என்னோட தொடர்பு கொண்டு அண்ணா இதற்கு வாசியுங்கள் என்று. அப்ப அதை பற்றி கொஞ்சம் இன்னும் ஒரு விளக்கத்தையும் எனக்கு தந்தார். அதன் பிற்பாடு நான் அதை முழுமையாக வாசித்து விட்டு உண்மையிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. எனக்கு நான் நினைக்கின்றேன், இந்த துறையிலே இந்த சதுரங்கம் என்று சொல்லி நாங்கள் நம்பின இந்த இந்த துறையிலே கிட்டத்தட்ட 38-40 வருஷம் ஓடு நான் தொடர்புடையவன். அந்த அடிப்படையிலே எனக்கு இந்த வல்லாட்டம் என்ற இந்த நூலை வாசிக்கும் போது அவர் உண்மையிலே பழந்தமிழ் இலக்கியங்களில் இருந்து சான்றுகளை எடுத்து போட்டிருக்கிறார். சும்மா எழுதவில்லை, எல்லாத்துக்கும் காரியங்களை எல்லாம் அடுக்கி வச்சிருக்கின்றார். அது உண்மையிலே யாரும் மறக்க முடியாத அளவுக்கு தன் தர்க்கத்தை அங்கே வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அவர்களால் மறுதளிக்க முடியாமல் நானும் உதாரணத்துக்கு நான் என்னொன்று சொல்ல வேண்டும். நான் இந்த சதுரங்கம் என்ற விளையாட்டை முதல் தெரிந்து கொண்டு அதை பற்றி அறிவதற்காக நூலகத்திலே சென்று இந்த நாட்டு மொழியிலே உள்ள புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஆனால் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இது இந்தியாவிலே இருந்துதான் இந்த விளையாட்டு கொண்டு வரப்பட்டது, ஆனால் காலங்கள் சரியாக சொல்ல முடியாது என்றதை அவர்கள் எழுதியிருந்தார்கள். இதை பார்த்து உண்மையிலே இது எங்களுடைய நீண்ட காலம், அவர் சொன்ன மாதிரி, வெள்ளனை சொன்ன மாதிரி, அதுக்கு சங்க காலத்து விளையாட்டு என்றது எனக்கும் வியப்பாகத்தான் இருந்தது. அவருடைய நூலிலே தான் நானும் அதை விளங்கி கொண்டேன். உண்மையிலே இந்த விளையாட்டு சதுரங்கம் வல்லாட்டம் என்ற இந்த விளையாட்டு எனக்கு அது தெரிந்திருந்தால் நான் எங்களுடைய உலக சதுரங்க பேரவைக்கு நாங்கள் வல்லாட்டு பேரவை என்றே வைத்திருக்கலாம். இருந்த போதும் அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை என் போன்றவர்களுக்கு, உங்கள் போன்றவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் அதை நிச்சயமாக செய்வோம். உண்மையில இந்த விளையாட்டு எப்படி அது உருவாக்கப்பட்டது என்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனாலும் கூட நிச்சயமாக இந்த அரசன் அரசியை இணைத்து அரசர்மார் வைத்திருந்த அந்த 4 படைகளை உள்வேண்டித்தான் இந்த விளையாட்டை கண்டுபிடிக்கப்பட்டது. காலாட்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, அரசன் அரசி, இதுதான் அந்த விளையாட்டின் மொத்த வடிவம். ஆனால் இந்த விளையாட்டை எம்மவர்கள் கைவிட்டதோ அல்லது அதை கவனிக்காமல் விட்டதன் விளைவாக அது அப்படியே ஐரோப்பா உலகம் எல்லாம் பரவினது. ஆனால் இந்த ஐரோப்பியர்கள் அதை பாசில் என்று சொல்வார்கள், கோட்டை என்று நாங்கள் சில வேளையிலே சொல்வோம். உண்மையில அது யானைப்படை. அந்த கோட்டை மேலே வைக்கின்ற அந்த உருவத்தை அவர்கள் கோட்டையாக மாற்றினார்கள். மற்றது பிஷப் என்று சொல்லி அரசர்மாருக்கு முந்தி ஆலோசனை வழங்குவவர்கள் பிஷப் என்று சொல்வார்கள். அவர்களின் பேர் உண்மையாவது தேர்ப்படை.
அங்களுக்குரியது. எம்மவர்களுக்கே அது தெரியாது எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுன்றது. ஓ. அப்படி மருவி போனது. உண்மையிலே ஆவணம் இது உண்மையிலே அவருக்கு திரும்பவும் எத்தனை தரம் நன்றி சொன்னாலும் போதாது. எம்மவர்களே இருக்கிற குறைபாடு என்று நான் கருதுகிறது. என்னையும் நினைத்துத்தான் சொல்லுகின்றேன். அந்த ஆவணப்படுத்தல் எங்கள் மற்ற இனத்தோட நாங்கள் நான் நினைக்கின்றேன். இப்ப கொஞ்சம் செய்தார்கள், இப்ப செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் என்றாலும் கூட அதுக்கு ஆவணப்படுத்துறது நாங்கள் ஆவணப்படுத்துறது அப்படியாக நாங்கள் வளர இல்லையான்னு தான் நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே உண்மையிலே வரலாறு படைத்தவர்கள் ஆவணப்படுத்தினவர்கள் யார் என்று சொல்லி சொன்னால் பலமானவர்கள் தான் உலகத்திலே தங்களுடைய விடயங்களை ஆவணப்படுத்தி அல்லது அதை முன்னோக்கி சென்றுகின்றார்கள். எவ்வளவுதான் நாங்கள் ஒன்றை சாதிச்சிருந்தாலும் நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தால் அதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வது கஷ்டம். அந்த அடிப்படையிலே உண்மையிலே இவர் பழைய எடுத்துக்காட்டாக பழந்தமிழ் இலக்கியங்களிலே உள்ள விடயங்களையும் மற்றது அது எனக்கு நல்லா பிடிச்சது. அந்த விடயங்களையும் எடுத்து அதையும் சான்றாக வைத்து இந்த நூலை எழுதியிருக்கின்றார். உண்மையிலே இதை விட இன்னும் அவர் நான் நினைக்கின்றேன் இன்னும் விரிவாக எழுதியிருக்கலாம் என்று என்னுடைய ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இதை செய்ததே பெரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். உண்மையிலே அவருக்கு எங்கள் தமிழ் மக்கள் நிச்சயமாக என்னென்ன நானும் வாசித்த போது மிகவும் ஆராய்ந்து எல்லாம் ஆராய்ந்து அகலாய்வு அந்த குறிப்புகளோட அப்ப ஒரு தரம் சொல்லலாது இது பொய் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி அந்த நூல் செய்ததை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. அவர் ஆராய்ந்து அகழ்வுகள் இதுகள் பல புறநாறு கோட்பாடுகள் அந்த பாடல்களை கூட அதுல வழங்கி நான் திரும்ப திரும்ப வாசித்தேன். அப்படியான ஒரு அறிவுபூர்வமாக அது மிகவும் ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். பாராட்டுகள் திரும்பவும் கூறிக்கொண்டு ஆமாம் இதுல நீங்கள் என்ன மேலும் அதை பற்றி எழுத வேணுமெண்டா என்னன்னா உங்கள தமிழ் அறிவு இருக்குமா போல இருக்கு. நீங்கள் வேற நூல்களையும் பார்க்கும்போது அந்த நூல்களை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? என்னடா இந்த விளையாட்டம்ன்றதை விட உங்களுக்கு அந்த தமிழ்ல ஒரு பற்றிருந்திருக்கு. ஆனபடியே தானே நீங்கள் அந்த ஆய்வுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க. போய் அதுகள்ல இருந்து இந்த வெள்ளாட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களே. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதை பற்றி சொல்லுங்க உங்களுடைய. இதுல நான் இதுக்கு முதல் 2 நூல்கள் ஒண்ணு முதலாவது ஒரு கையேடு மாதிரி. அது கிரந்தன் தமிழ் பலகை அது ஒரு தொகுப்பு நூல் தான். அதில் 1-2 கட்டுரைகள் என்னுடைய கட்டுரைகள் இருக்கின்றது, நான் சும்மா எழுதியது. மற்றது எம்மிடையே நாம் தமிழ் என்று தவறாக நினைத்து கொண்டு பயன்படுத்துகின்ற இறந்த சொற்கள் தொகுத்து அவற்றுக்கான தமிழ் சொற்களை வழங்கினேன். இது தொகுக்கப்பட்டது. நானாக இந்த சொற்கள் இது பாவாணர் முதல் மறைமலையாடிகள் வரை பல அறிஞர்கள் இதற்கான சொற்களை அங்கங்கே அவர்கள் குறிப்பிட்ட சொற்கள் தான். இவற்றினை தொகுத்து அதுவும் நான் புத்தகமாக எழுதுவது என்று ஒரு திட்டமிடல் இருக்கவில்லை. என்னுடைய தந்தையார் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த போது அவருடைய அந்த கல்வெட்டு என்று கூறுவார்கள், அதாவது 31 நாள் ஒரு நூலுடைய அதில் பொதுவாக அந்த உறவு முறைகள் அதுகள் பற்றி எழுதுவார்கள். நான் இதை ஒரு வேறுபட்ட முறையில் எழுதுவோம் என்று அவ்வாறும் ஒன்று வெளியிடப்பட்டது அங்கிருந்து. ஆனால் நான் இன்னொன்றையும் செய்வோம் என்றுதான் இந்த கிரந்தன் தமிழ் பலகை என்பதை என்னுடைய தந்தையாரை அங்கு அறம் செய்கின்ற ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கி சில தொண்டு பணிகளையும் செய்து வந்தவர் இலங்கையில். அப்பொழுது அவர் வந்தவுடன் அவருடைய 31வது நாள் நினைவுக்கு அந்த கிரந்தன் தமிழ் பலகை என்ற அந்த தொகுப்பு நூலை முன்னரே அந்த சொற்களை தயார்படுத்தி வைத்திருந்தபடியால் உடனடியாக கொண்டு வரப்பட்டது. அது ஒரு தொகுப்பு நூல் கையேடு. அதனை முதல் வெளியிட்டிருந்தேன். அதற்கும் காரணம் நான் முன்னரே சொன்னபடி எனக்கு இளம் வயதில் அங்க அந்த போராட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும், போராளிகளால் இந்த கிரந்த சொற்களுக்கு பதிலாக அவர்களும் ஒரு நூலை முதல் வெளியிட்டிருந்தார்கள். அவ்வாறான ஈடுபாடு இருந்தது. பின்னர் மறுமலர்ச்சி கழகத்தில் செயற்படும் போதும் இருந்தது. அதன் தொடர்ச்சி இங்கு வந்தவுடன் 2009 அங்கு எல்லாம் போய்விட்ட பின்னர் இதனை நாம்
அங்கு அது எவ்வாறு நடக்க போன்றது யாருமே நீ முன்னெடுக்க மாட்டார் வந்து எனக்கு தெளிவாக தெரியும். யாரும் என்று நான் சொல்வது அரசியல் கட்சிகள் முன்னெடுக்காதது வந்து எனக்கு தெரியும் என்று அவர்கள் வாக்கு அரசியலை தான் குறிப்பாக இருப்பார்கள். எனவே இது அங்கும் சில தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள், செய்கிறார்கள். அதே போன்று நாங்களும் புலத்திலிருந்து நான் மட்டுமே பலர் செய்கிறார்கள். அவ்வாறு நானும் அந்த ஈடுபாடு இருந்தது. அந்த வகையில் அந்த கையேடு வந்தது. அதனை அடுத்து நான் எழுதிய நூல் தெரிந்தும் தெரியாத தமிழ். அதுவும் தமிழ் பற்றிய ஒரு 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 சுருக்கமான பார்வை, தமிழ் வரலாறுகள், அதிலும் இந்த நாங்கள் தமிழ் பண்பாடு இவற்றை பற்றி எல்லாம் எழுதியிருக்கின்றேன். இவை மூன்றும், இந்த 3 நூல்களுமே நீங்க நூலகத்தில் இலவயமாக பெற்றுக்கொள்ளலாம், படித்த தரவிறக்கம் செய்து தரவிறக்கம் செய்து. ஆமாம், அந்த கிரந்தன் தவிர தமிழ் பழகு கிரந்தம்ன்றது அது அந்த எல்லாரும் சொல்றானே கிரந்தம்ன்றது ஒரு அதுக்கு ஒரு சரியான பதம் என தெரிய இல்லை. கிரந்தம் விடாதீங்கன்னு சொல்றது இல்லையா? அதைத்தானே நீங்க கருதுறீங்க? கிரந்தம் என்றது அது நீங்க சொல்றது ஒரு சுழவடை, அதாவது ஒரு பழமொழி போன்று. அது என்னென்ன தொடக்க காலத்தில் இந்த கிரந்த சொற்கள், அதாவது வடமொழி சொற்கள் வரும்போது தமிழர்களுக்கு அவ்வாறுதான் இருந்தது. இப்ப எங்களுக்கு சங்க இலக்கியத்திலிருந்து நாங்கள் கோள் என்ற ஒரு சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்கணும், சங்காலத்திலிருந்து கோள் என்று. ஆனா இன்று யாருமே கோள் என்பதை பயன்படுத்த, கிரகம் தான் தெரியும், கிரகம் என்று தான் சொல்வார்கள். சங்காலத்தில் நாங்கள் விண்மீன், மீன் என்றது விண்மீன், கடலுக்கே மீன் இருக்கு, விண்ணில இருக்க மீன் வேறுபடுத்துறதுக்காண்டி விண்மீன் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினா, இன்றைக்கு யாரும் நட்சத்திரம் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துவோம். அவை இந்த சொற்களை மறந்து, ஆனா இந்த சொற்கள் ஒரு காலத்தில் எங்களுடைய இத்தனை தலைமுறைகளுக்கு முன்னால் என்று எனக்கு தெளிவாக தெரியாது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த சொற்கள் முதல் வரும்போது தமிழர்களுக்கு அது ஒரு விளங்காத சொற்களாகத்தான் இருந்தது. அதனால தான் இந்த சொல்லோட வந்து என்ன கிரந்தம் பறையிறன விளங்கவில்லை அவர்கள். ஆனால் பிற்காலத்தில் அது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சாராரினால் மீது திணிக்கப்பட்ட இந்த சொற்கள் பல்வேறு வகைகள், ஊடகங்கள் கூட ஒரு கட்டத்தில் அவர்களின் கையில் இருந்த போது அவர்கள் அந்த சொற்களை திணித்து இன்று எனக்கு இந்த சொற்கள் தான் தெரியும். ஏன்னா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்லலாம். நான் 1ஆம் வகுப்பில் மாஜன கல்லூரியில் தெளிப்பலையில் கல்வி ஏற்கும் போது 1ஆம் வகுப்பில் சேரும்போது கமத்தொழில், கமம் என்றுதான் அந்த பாடம் இருந்தது, அக்ரிகல்ச்சர் கமம் என்றுதான் இருந்தது. நான் ஒரு 7ஆம் 8ஆம் வகுப்புக்கு வரும்போது அது விவசாயம் என்று மாறிவிடும். இன்றைய கமம் என்றால் பலருக்கும் தெரியாது, விவசாயம் என்றால் எல்லாருக்கும் தெரியும். நான் அரசியல் இங்கே கலைக்கவில்லை, ஆனால் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்பதற்காக என்று கூறிக்கொள்கிற ஒரு அரசியல் கட்சியை விவசாயி என்றான் சின்னத்தை வைத்திருக்காரு. அவரிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னார் என்னன்னா, இந்த நாங்கள் வேற ஒரு தமிழ் சொல்லி அதை உழவன் என்றோ கமக்காரன் என்றோ அல்லது வேறு தமிழ் சொல்லை சொல்லி போகும்போது அங்குள்ள மக்களுக்கு விளங்காது. எங்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்கு அந்த விவசாயி இப்பொழுது அவரிடம் அந்த சின்னம் இல்லை. இன்னும் இப்பொழுது நாளைக்கு தேர்தல் நாளை அவரிடம் இல்லை, அது வேறு. நான் என்னத்துக்கு இதனை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு தமிழர்கள் தமிழ் சொற்களை மறந்து விட்டார். மறந்து இவ்வாறான சொற்களை தான் இப்ப நான் இந்த கோளையே எடுத்து காட்டுகிறேன். தமிழ் சொற்களுக்கு கோள் என்பது கொள் என்ற சொல். அதாவது கோள்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து சுயமாக ஒளிரும் தன்மை இல்லை. அவை ஒளிய, நான் அந்த தெரிந்தும் தெரியாத தமிழ் நூலிலும் குறிப்பிட்டிருக்கிறேன், அவை இன்னொரு விண்மீன் இருந்து ஒளிய பெற்று, அதாவது நாங்கள் கதிரவன் குறிப்பிடுவோம் ஞாயிறு, அதிலிருந்து ஒளிய பெற்று அல்லது வேறு ஒரு விண்மீனிலிருந்து ஒளிய பெற்றுத்தான் அவர்கள் அதனால் ஒளிர முடியும். கொள்கிறது, கொள்வனம் என்றெல்லாம் சொல்வோம். அவை கொள்வது கோளாது. அதே போன்று அந்த விண்மீன்கள் அவை மின் வந்து மீனாகும், அந்த குரல் நெடிலாகுது. அப்ப மீனாவது கோளாகுது. அப்ப இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அறிவியல் கருத்தும் இருக்கிறது தமிழ் சொல். அதாவது ஒளிராது, பிளானட்ஸ் ஒளிராது, அவை ஒளி பெற்றுத்தான் ஒளியை கொண்டுதான் ஒளிரும், கோளாது. அதே போன்று விண்மீன்கள் தாமாகவே ஒளிரக்கூடும், மீனாகும். அப்ப ஆனா நீங்க இந்த கிரகம் என்ற சொல்லை அவர்கள் வடமொழியில் எவ்வாறு பயன்படுத்தியிருந்தாலும் ஆளுகைக்காரன் தான் அதற்குரிய தமிழ் சரியான தமிழ் பொருளினை பார்த்தீங்கன்னா ஆளுகைக்காரன் தான். நீங்கள் சோதிடம் சார்ந்த ஒரு விளக்கத்துக்கு போயிடுவீங்க. சோதிடம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்படாது. பாரதியாரே சோதிடம் தனி இகழ்ன்னு சொல்வார். ஒரு தனிப்பட்ட நம்பிக்கைகள் இருப்பது வேற, ஆனால் அறிவியல் ஏற்றுக்கொள்ளாது சோதிடத்தை. ஆகவே அப்ப பாருங்கள், நாங்கள் அந்த ஒரு கோள் என்ற சொல்லை விட்டு கிரகம் என்ற சொல்லை போயிருக்க தமிழ் சொல்லொன்றும் மறைக்கப்படுவது அல்ல, தமிழர் பழந்தமிழ் அறிவியலே மறைக்கப்படுகிறது. இவ்வாறு நான் பல சொற்களை பட்டியலிட முடியும். இந்த கமம் என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு கமம் நிறைந்தியலும்னு சொல்லி ஒரு பழந்தமிழ் நூல்களிலேயே இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தான் வலிகாமம்,
கொடிகாமம், கதிர்காமம் கணக்கு காமங்கள் இருக்கு. அது சிங்களத்துக்கு கம என்று இருக்கு. இந்த காமம் தான் கம என்று இருக்குது. பாலி மொழிகளால போய் போனது. இப்ப நாங்க கமம் என்று சொல்லி தொலைத்து விவசாயி என்றதை என்பதுதான் அந்த மரபுகள் எல்லாம் இழக்கும். இவ்வாறும் ஒரு பெரிய சொற்பட்டியல் இருக்கிறது. இவற்றை தான் நான் அந்த திறந்தவர் தமிழ் பல என்ற நூலில் விளக்கங்கள் கொடுக்கவில்லை, சொற்களை மட்டும் கொடுத்திருந்தேன். தெரிந்தும் தெரியாத தமிழில் அதை அந்த பண்பாட்டு படையெடுப்புகளை பற்றி எல்லாம் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். இது ஒரு தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு போர். இதில் பழந்தமிழர்கள் அறிவியலையும் சேர்த்து நாங்கள் தொலைத்தோம். இப்போ இந்த வல்லாட்டம் அவ்வாறு தான். நாங்கள் வல்லாட்டம் என்ற சொல்லை விடுத்து சதுரங்கம் என்பது தனிய பிறமொழி சொல் என்பதற்காக மட்டும் நாங்கள் அது இருக்கட்டும், அது வந்துவிட்டது இடையில. அதை சதுரங்கம் இன்றும் செஸ் தான் வச்சுக்கொண்டு போகலாம். வல்லாட்டம் சொல்லி நாங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா மறந்தோம்னா இந்த சங்க காலத்திலேயே எங்களுக்கு இருந்த அதற்கான சான்று இல்லாம போயிடும். ஆமாம். இப்ப நல்ல அந்த சான்றுகள் இல்லை. இப்ப நீங்கள் திருவாளர் சிங்கம் நீங்களும் இருக்கிறீர்கள். இதைத்தான் உலகம் பூராகம் கொண்டு செலுத்தி கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் அதுக்கு ஒரு இதாக அந்த வல்லாட்டம் என்றதையும் பக்கத்துல இணைத்து கொண்டு நீங்கள் எடுத்து செல்வீர்கள். அப்ப அது மெல்ல மெல்லமாக அந்த மக்களுக்குள்ள அந்த சொல்லு பூரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எனக்கு இலங்கையிலே பல பாகங்களிலே தொடர்பு. நான் உங்களுடைய இலங்கை அனுபவத்தை தான் இப்பொழுது கேட்க வேண்டும் என்றால் நீங்க சொல்லுங்க. கூட நான் தொலைபேசியில் பேசும்போது கூட இந்த சொல்லு இப்படி ஒரு புது சொல்லு இவரை பற்றியும் நான் குறிப்பிட்டு நாங்கள் இதை கையாள வேண்டும், வேறு யார் செய்வது என்று சொல்லி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் இப்போதுதான் அவருடைய தொடர்புகள் அல்லது எங்களுக்கு இது தெரிய வந்திருக்கின்றது. காலப்போக்கிலே இதை நாங்கள் சரியான முறையிலே சரியான இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து சில பேச்சாளர்கள், கல்வியாளர்கள் நான் சந்திக்கும் போது அவர்களுடைய பற்றி நான் உரையாடி இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால் அவர்கள் ஊடாக இது கடத்தப்படுவது இலகு. அதையும் நான் சமகாலத்திலே அதையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னோட. ஆமாம், நீங்கள் இந்த செஸ் அண்ட் இது இப்ப லண்டன்ல 2வது தடவையாக நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். நீங்கள் அங்க தண்ணும் பொழுது அங்க நடைபெறுகின்ற மீட்டிங்லே அதை நீங்கள் ஒரு சொல்லலாம். அடுத்து உங்களுடைய நூல் எங்களுடைய தமிழ் மக்கள் இப்ப அந்த இங்கிலீஷ்ல அடிச்சா எல்லா மொழியில அது பொதுவாக எல்லாரும் வாசிப்பார்கள் என்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தை நான் இந்த வேளையில வைக்கிறேன். ஏனென்றால் அங்கு நான் பார்த்த வேளையில பல்மொழி பேசுகின்ற பிள்ளைகள், பெற்றோர், வயது கட்டுப்பாடு இன்றி அந்த போட்டியில் பங்கு பெற்றியதை நான் நேராக காணக்கூடியதாக இருந்தது. அந்த விதத்துல உங்களுக்கு பாராட்டு. நீங்கள்லாம் முன்னெடுத்து செய்ததையும் நான் அதையும் பாராட்டி பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய அந்த எண்ணம் கருவாக இருக்கலாம். ஆனா என்னோடு இணைந்து வேலை செய்பவர்கள், என்னோடு இணைந்து பணியாற்றுவர்கள் உண்மையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அதான் நான் சென்ற முறை குறிப்பிட்டேன். நான் 5 வருடமாக சரியான ஒரு ஆள்கிட்ட இதை ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இருந்து பலரோட கதைச்சு பலரை நிராகரித்து சரியான ஒரு இடத்தை ஒரு ஆளை நான் தேடி பிடித்து அவர்கிட்ட தலைமையிலே அது நடைபெறுறது உண்மை எனக்கும் பெருமை. மற்றது அது தொடர்ந்து இன்னும் நான் நினைக்கின்றேன் அடுத்த வருடம் இந்த வருடத்தை விட இன்னும் 2 மடங்கு போட்டியாளர்கள் வருவார்கள் தான் இப்பவும் பலர் இனி அடுத்த போட்டி எப்போது என்றுதான் கேட்கின்றார்கள். அப்ப என்னுடைய இப்பவும் நான் எது சார்ந்து செய்தாலும் குவாலிட்டி முக்கியம், குவான்டிட்டியை விட என்றது நான் பொதுவாக என்னுடைய அந்த எண்ணம். இந்த சுவிஸ் நாட்டிலேயே உங்களுக்கு தெரியும், எதை செய்தாலும் குவாலிட்டியாக தான் இருக்கும். அது பொறுமதி கூடவாக இருக்கும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். அது என் மனதிலே இப்பவும் அது பதிந்திருந்தது. அப்படித்தான் நான் செய்வேன். அதே மாதிரி அடுத்த முறையும் இதை விட இன்னும் தரமானதாக செய்யப்பட்டு கடத்தப்பட வேண்டும் என்றுதான் உண்மையில இது இந்த புத்தகம் வாசிக்கும் போது நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான். எங்களுடைய பாரம்பரிய விடயங்கள் எங்களை விட்டு நழுவி போனதுக்கு காரணம் எங்களுடைய அந்த குணாதிசயங்கள் என்றே நான் சொல்லலாம். என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு தெரிந்ததை மற்றவனுக்கு
சொல்ல காட்டி மாட்டார். கொடுப்பதில் அஹ், பிரச்சனை. ஆமா ஆமா, நீங்க சொல்லுவது நூற்று நான் மருத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். யோசிச்சு பார்க்கலாம். இவங்கள தோல் மருத்துவம் வந்து மகனுக்கு மட்டும்தான் கடத்தப்பட்டது. அந்த அந்த குடும்பத்திலே மகன் இல்லை என்றால் மகளுக்கே இல்லை. அப்படியே தான் வானவிய ஆராய்ச்சிகள் சரி அவர் சொன்னது போல அது உண்மையில கல்குலேஷன் தான். அது வந்து சாத்திரம்ன்றது வந்து நாங்கள் பிள்ளையான சொல்ல பாவிக்கிறோம். உண்மையிலே அது வந்து கோள்களை கணிப்பீடு செய்கிற ஒரு விஞ்ஞானம் தான். அது வந்து சாத்திரம் என்றதுக்குள்ளே அடக்கி நாங்கள் அதை வேறு விதமாக பார்க்கின்றோம். உண்மையிலே அந்த அந்த முறைகளை எல்லாம் வந்து அதுவும் அப்படித்தான். அப்படியே எங்களுடைய கனவிடயங்கள் அது சதுரங்கம் கூட எங்களுக்கு தெரிந்தால் மற்றவனுக்கு காட்டி எனது ஆரம்ப காலங்களில் நான் படித்த காலங்களில் அது ஒரு ஒரு பெரிய பெரிய படித்தவர் மட்டத்திலேயே அல்லது உயர்ந்த ஒரு பாடசாலை என்ற ஒரு பெரும் மட்டத்திலே தான் அது கிராமங்களே இருந்ததே இல்லை. அதை நான் அது உங்களுக்கு சொல்லியிருக்கின்ற இந்த சென்ற 25வது வயதிலே தான் நான் இந்த சதுரங்கத்தை அந்த விளையாட்டத்தை தெரிந்து கொண்டேன். எனக்கு வெறும் கவலையா இருந்தது, இப்படி ஒரு விளையாட்டை நான் இவ்வளவு காலம் தவிர்த்திருக்கின்றேன் என்று. அந்த அடிப்படையிலே உண்மையிலே நாங்கள் மற்றவர்களுக்கும் எனக்கு தெரிந்தது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்க சொல்லுவது சரியான உண்மை. எனக்கும் ஒரு இந்த முந்தி ஒரு ஞாபகம் வந்து கதைக்கு வந்தது. என்னன்னு சொன்னா, அந்த பாம்பு கடிக்கு மருத்துவம் செய்யறது வந்து ஒரு அம்மாக்கு தெரியுமா. ஆனா அவ எல்லாரும் என்னண்டு அவட்ட தான் எல்லாரும் பாம்பு கடிச்சா போறதாம். அப்ப அவ ஒரு தடவை சொல்லி கொடுக்க இல்ல அது ஆள் சொல்லி. அப்ப கடைசியாக அவட்ட மகனுக்கோ யாருக்கோ தான் சொன்னது, அவருக்கு பாம்பு கடிச்சிட்டான். இப்ப அதுக்கு அது செய்யறதுக்கு அவரால் செய்யலாமலுக்கு ஏன்னா மற்றவே தெரியாத ஒண்ணும் தெரியாது, செய்ய தெரியாது, இவ சொல்லி கொடுக்க இல்லை. அதனால அவர் கடைசியா சாகுறது மாதிரி நான் ஒரு அண்மையில அதை வாசிச்சேன். நான் இப்ப நீங்கள் இவர் சொல்லும் பொழுது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. நாங்கள் இதையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ற அந்த மனப்பான்மை எங்களிடம் குறைவென்றது சரியான உண்மை. அற்புதமாக நீங்கள் சில வேளையில யாராவது ஒரு ஒரு பகுதி ரீதியாக பேசும்போது கூட ஒரு பெண்ணிடம் அழகா ஏன்னா நன்றாக இருக்கிறது இந்த கத்திரிக்காய் கறி எப்படி வைத்தீர்கள் என்று அவர் சொல்லி தர்றதுக்கு முதல் யோகுக்காக நான் இப்படி செல்வதுண்டு. அத மாதிரி நாங்கள் அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களுடைய இனத்துக்கு நாங்கள் கடத்தப்பட வேணும் என்றதான் என்னுடைய அந்த முக்கியமான எண்ணம். உண்மையிலே இந்த நாளிலே ஒரு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு புது நீங்கள் பல ஆமாம், இது ஒரு புது அனுபவம். ஆமாம், பல விடயங்களை வெள்ளாட்டம் மூலம் நாங்கள் அறியக்கூடிய உறவுகளும் அறிந்திருப்பார்கள். நேரம் நெருங்குவதால் அவர்களையும் கேட்டுக்கொண்டு போகலாம். நான் உங்களோட இலங்கையில நீங்கள் சொன்ன நீங்கள் இலங்கையில இந்த வெள்ளாட்டம் எப்படி மற்றது இந்த இளையவர்கள் இத கட்டாயம் பயில வேணும்ன்றதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? 2 பேரும் கூறலாம் உங்களுடைய கருத்துக்களை. தண்டிப்புன்னு நாங்கள் எங்களுடைய உறவுகளையும் அழைத்து நினைக்கின்றேன். தற்போது யாழ்ப்பாணத்திலே ஒரு விளையாட்டை நாங்கள் நடத்தினால் 1000 பேர் வரக்கூடிய அளவுக்கு இப்ப அப்படி வளர்ந்திருக்கிறது. அதை தாண்டி இன்ஸ்டிடியூட் அதை கல்வி தனியார் கூடங்கள் கூட இதை கல்வி கற்று அதில் ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கு கூட பல கல்வி நிறுவனங்கள் அதாவது வந்து இந்த விளையாட்டை சதுரங்கம் என்று சொல்லப்படுற இந்த துறை வளர்ந்திருக்கின்றது. அதே போன்று கிளிநொச்சியில், அதே போன்று மன்னாரில், அதே போன்று வவுனியாவில் இப்படி. ஆனால் உண்மையிலே முதலாவதாக யாழ்ப்பாணமும் 2வதாக நான் கிளிநொச்சியை குறிப்பிடலாம். அதை தாண்டி மன்னாரும் உண்மையிலே நான் நேரடியாக போய் அந்த இதை நான் உருவாக்கவில்லை, அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டேன். உண்மையிலே அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி கிளிநொச்சியும் இப்படியே மற்ற இடங்களும் உண்மையில வளர்ச்சி போக்கு இருப்பதுன்றது வந்து உண்மையான விஷயம். அதில் ஆனால் இன்னும் அதை மேம்படுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய இது. உண்மையில ஒரு பட்டங்கள் உங்களுக்கு நான் சென்ற முறை நான் விவரித்திருந்தேன். இதுகளுக்குள்ளே FM, IM, GM என்று 3 பட்டங்கள் இருக்கிறது. இந்த பட்டங்களை எங்களை வடக்கு கிழக்கிலே யாருமே பெறக்கூடிய அளவிலே யாரும் இன்றும் இல்லை. அந்த பட்டங்களை எங்கள் பெற வேண்டும் என்றதுதான் எனது அவா. நிச்சயமாக அதற்குரிய
களங்களை உருவாக்கி அவர்களுக்கான பாதையை செப்பனெடுத்து செய்ய வேண்டியது எங்கள் போன்றவர்களின் கடமை என்று நான் நினைக்கின்றேன். ஆமாம், இந்த பட்டங்கள் பெறுவதற்கு இன்னும் பயிற்சிகள் தேவையா இல்லாட்டா இன்னும் இதோடமா? ஏனண்டா இது ஒரு புத்தி கூர்மையும் புத்தியை கூர்மைப்படுத்தும் ஒரு விளையாட்டுன்றதுதான் நான் அறிந்த மாதிரி இல்லையா என்றுதான் நினைக்கிறேன். குகன் அவர்கள் சொல்ல 5 விளையாட்டுகளை எடுத்து ஆய்வு செய்தவர்கள் அந்த ஆய்விலே முதலாவது புத்திசாலித்தனமான விளையாட்டு சதுரங்கம் என்றது வந்து ஆய்வுகள் இந்த முடிவு. அது உண்மைதான். அதால எத்தனையோ கீல்ஸுகள் நான் சென்ற விட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பலவிதமான கீல்ஸுகள் வந்து ஒருதனை உருவாக்குறது, அதன் மூலம் அறிவை பெறுகின்றான். ஆனால் சதுரங்கம் என்றது வந்து அதை எங்களுடைய ஆட்கள் எல்லாருக்கும் இலகுவானது, உலகத்தில் எல்லாருக்கும் கடினமானது கணிதம். எம்பவர்களுக்கு கணிதம் இலகுவானது. அவர்களுக்கு இப்படியானது வந்து இலகுவா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறபடியா சதுரங்கம் வந்து சாதாரணமானது இலகுவா இருக்கும் என்றது என்ற கணிப்பு. ஆகவே ஆனாலும் இன்னும் காலம் இருக்கின்றது. உண்மையில ஒரு சிறு விடயத்தை சொல்லலாம். கொக்குவிலே ஒரு 8 வயது மாணவன் இலங்கையிலே முதலாவது சாம்பியனாக வந்து அவர் வேறு நாட்டுக்கு போய் விளையாடக்கூடிய தகுதியை பெற்றவர். அது எங்களுடைய நாங்கள் லண்டன்ல இருந்து எங்களுடைய உலகத்தமிழர் சதுரங்க பேரவையும் அதற்கான ஒரு சிறு அவர்களுக்கு போய் வந்து அந்த போட்டியிலே கலந்து கொள்றதுக்கு மலேசியாவிலே எங்களால் அந்த பணம் வழங்கப்பட்டு அவர்கள் சென்று வந்தார். அவர் ஒரு அனுபவத்தை பெற்று வந்தார். அதை தாண்டி அதே போன்று வெறும் வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் முன்வர வேண்டும் உதவி புரிவதற்கு. இருந்தால் தான் நாங்கள் சில சாதனைகளை புரிய கூடியதாக இருக்கும். தனியே இலங்கையில மட்டும் போதாது. இந்த செய்தியையும் இந்த நேரத்திலே சொல்வது பொருத்தம் என்று நல்லது. நாங்கள் எமது உறவுகளையும் அழைத்து கொண்டு செல்லலாம். அவர்கள் சில கருத்துக்கள் வைத்திருப்பார்கள் இல்லையா? என்றால் நேரம் நெருங்குவதால் இன்னும் ஏதாவது நீங்கள் கூற விரும்புகிறீர்களா? நாங்கள் இனி அடுத்தது ரகுராஜன் தலைமுறை கேட்டு நான் அவரும் வந்து இதில் தன்னுடைய அனுபவத்தையும் கூறலாம் என்று இன்று புனிதாவுக்கு கடைசி நேரத்தில் தான் நான் இந்த இதை அனுப்பக்கூடியதா இருந்தது. அவர் பார்த்தாவோ தெரியவில்லை. இருந்தாலும் அவரும் உங்களுக்கு முக்கியமான ஒரு இதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அவரையும் நாங்கள் ஒரு தடவை இந்த மகரந்த சித்திர நிகழ்ச்சியில் நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு வசதி இல்லாமல் போயிட்டு அந்த நேரம் வேறு என்ன செய்கிறேன், கிரிக்கெட் செய்கிறவர் போல. நன்றி. திரு நடாமோன் இருக்கின்றார், கேட்டுக்கொண்டிருந்திருப்பார் நினைக்கிறேன். வணக்கம் உற்சாக வணக்கம். நல்ல முயற்சி, தனிப்பட பாராட்ட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மறுபக்கத்தில் இதை கடத்தப்படுவதுங்கிற விஷயம் வந்து இன்னும் ஒரு ஜென்மம் போனாலும் நடக்காது. அதனால்தான் ஆகவே சுயமுயற்சி அதாவது செய்யாமல் இருக்கக்கூடாது என்று உங்களிடம் பதில் வரும், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சரியான முறையில் அதை செய்கிறதும் அது போன்றவரிடம் இதை தூண்டல் செய்து, நீங்கள் சொன்னீங்க பேச்சாளர்கள் அறிவாளிகள்கிட்ட கொடுத்த அவர் தங்களோட வீட்டிலேயே மாற்று திருமணத்தை தான் பெருசாக செய்கிறார்கள். அங்கே தமிழே திருமணத்தில் நடப்பதும் இல்லை, அது அழிந்து கொண்டு போகிறது. அங்கே அல்ல, இந்த பொதுவாக நாங்கள் வாழ்வியல் முறைக்குள்ளே இது கொண்டு வருவதென்றால் இப்போ நித்தமுமாய் செய்கிற பள்ளிக்கூடம், கோயில், கலை வகுப்பு, மற்றது நீங்கள் சொன்ன விளையாட்டு இடங்கள், இவற்றிலே பரிமாறக்கூடிய விதத்தை கொண்டு வருவதென்றால் அதுக்காக இயங்குகிற அமைப்புகள். இது ஏற்கனவே பேசியிருக்கிறோம், சலித்து போன ஒரு விடயம். ஆகவே உங்களுடைய முயற்சி உங்கள் அளவில் ஒரு திருப்தியை எட்டி நாம் இதை செய்தோம், இருக்கிற காலத்தில் இதை செய்யாமல் விடாமல் இல்லை என்கிற ஒரு திருப்தியை அடையலாமே தவிர கொண்டு போகிறது கஷ்டம். இது ரெண்டாக பார்க்கலாம். நீங்கள் சொன்ன பாரம்பரியங்களை, எங்களுடைய மரபுகளை, தொன்மைகளை, குறிப்பாக மொழியினுடைய ஆற்றலை வந்து இப்போ நீங்களும் சொல்லும்போது அடிக்கடி சதுரங்கம் வந்துட்டு பிறகு வெள்ளாட்டம் வந்து மாற்றி கொண்டு வந்தோம். இது ஒரு பிரச்சனை. இப்போது ஐரோப்பாவில் புதிய அகராதி ஒன்று எழுதுவதாக இருந்தால் அஸ்ஸோ, சவா, ஓகே, ரைட், இவையெல்லாம் தமிழ் தானே.
இங்கே போய் நாங்கள் குழப்ப வழிக்கிட்ட வேண்டாம். இதெல்லாம் தமிழாண்டு கேட்டால் என் வீட்டில் 4 திருமணமும் மாற்று மொழி திருமணம் தான் நடந்து கொண்டு போகும். ஏன் அதை மட்டும் குறிப்பிடுகிறேன் என்றால் அவ்வளவு உச்சஸ்தாயில் இங்கிலாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் 60% திருமணங்கள் தமிழர் அல்லாத திருமணங்கள்லாம் நடைபெறுது. ஒரு சாட்டுக்கு சைவ கோயிலில் ஒரு வந்து தாலியை கட்டுறது என்றது. அப்போ இவ்வளவு தூரம் அழிவுக்கு போகல திருப்பியும் விழாமல் பிடிக்கிறதா இருந்தால் சிக்கல். அது ஒரு மொழியும் பாரம்பரியத்தையும் விடுவோம். இப்போ உங்களுடைய விளையாட்டு அது இளையவர்களுக்கும் கொண்டு போகிறது, அதை சர்வதேச மட்டத்தில் கொண்டு போகிறது, அதுக்கான சொல்லாடல்களை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அபாரமானது. அது பாராட்டுக்குரியது. இந்த புத்தகத்தையும் அதுக்குரிய சமர்ப்பணம் செய்திருக்கிறீங்க, ஆய்வுகளுக்குள்ளே போயிருக்கிறீங்கள் என்றெல்லாம் கேட்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவை உங்களுடைய அந்த தனிய வாழ்வு முறை போக வேண்டும். இப்போது நீங்கள் கோநாதன் அவர்கள் இளையவர்களோடு பேசுகிற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? இளையவர்களோட தனிப்பட்ட முறையில் நான் சிலருக்கு கொண்டு அடிப்படையில் பழக்கம். நான் இந்த ஆட்டங்கள் ஆட்டத்தை பற்றி அவ்வாறான நேரங்கள் அவர்களுக்கு கூறுவேன். பலரும் விளையாட்டினில் ஆர்வம் இருப்பார்கள், அவர்கள் அவருக்கு இந்த தமிழை வராது. சிலர் ஏற்றுக்கொண்டு சிலர் அதனை, சிலருக்கு செஸ் என்றாலே வல்லாட்டம் என்பது மட்டும்தான் தெரியும், சதுரங்கம் தெரியாது. அவர்களுக்கு மட்டும்தான் அறிஞர், அவருக்கு தமிழ் சொல்றது தெரியாது. அப்ப அது அந்த இளமை கல்வி சிலையில் எழுத்துன்னு சொல்வார்கள். அது போன்று அவர்கள் தமிழ் சொல்லுக்கு இப்பொழுதே சிலர் பழகியும் இருக்கிறார்கள். அவர்கள் சதுரங்கம் என்றா என்னன்னு தெரியாது, வல்லாட்டம் என்றா உடனே செஸ். அது சிறப்பு. நான் கேட்டது மாறி இப்போ பொதுவாக விளையாட்டோ தமிழோண்டு இல்லாமல் இளைய பிள்ளைகள் அல்லது இளைஞர்கள் அல்லது சிறு வயது பிள்ளைகள் இவரோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அந்த உங்களுடைய விளையாட்டு உங்களுடைய வேறு பொழுதுபோக்குகள் போல இருக்கிறதா? அல்லது சிங்கம் அவரிடமும் அதை கேட்கலாம். அப்படி அல்லது அப்படி இருப்பவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களோடு இந்த மாதிரியான விளையாட்டோடு சேர்ந்து உரையாடல், ஆடல் பாடலோடு சேர்ந்து உரையாடல்கள் செய்கிற ஒரு வளமையை கொண்டு வர்ற போது அவர்கள் பிடித்து விடுவார்கள். எங்கே தெரியும், யாருக்கு தெரியும் இதுதான் தமிழன்னு எங்கேயோ கண்டுபிடித்தபடினால தானே அதை யோசிக்கிறோம் இல்லையா? அவை இடையில் நான் நினைக்கிறேன் இதில் யார் யார் எந்த சமயங்களோ தெரியவில்லை, முதலில் தமிழனுக்கு தான் இலங்கை தமிழனுக்கு இந்துவா சைவனாண்டு கூட இற்ற வரைக்கும் விளக்கம் இல்லை. அப்போ இதெல்லாம் பெரிய பிள்ளைகளை எங்கேயோ பெரிய ஓட்டைகளை விட்டுட்டு சின்ன சின்ன ஓட்டைகளை அடைக்க வலிக்கிறது கஷ்டம். அவை அந்த விஷயத்தில் அதைத்தான் நான் கேட்டேன். அதுமான சந்தர்ப்பங்களை நீங்கள் தேடிக்கொள்வது, உரையாடல்களை செய்வது, ஒரு பெரிய சுற்றுக்கிண்ண போட்டிக்கு பிறகு அல்லது ஒரு ஒரு பெரிய சுற்றில் கலந்து கொண்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த வீரர்களை எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தித்து அதையும் வீண்ட குடும்பங்களோடு சந்தித்து ஆஃப்டர் பார்ட்டி என்று ஆஃப்டர் ஈவெண்ட் பார்ட்டி என்று சொல்வார்கள் இல்லையா? அதுபோல். ஏனென்றால் இந்து கோயில்களுக்கு தான் போகிறோம் நாங்கள். சுவிஸில் ஒரு சைவ கோயில், லண்டனில் ஒரு சைவ கோயில் என்று எண்ணி வச்சுருக்கோம் ஒன்று மிச்சம் எல்லாம். அங்கே பிற வார்த்தைகள் பேசக்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே மேடையிலேருந்து வர்றதான் கேட்கும், கலந்துரையாடல்கள் இல்லை. புத்தக வெளியீட்டுக்கு போங்கோவன் அங்கே ஒரு 10 பேர் கூப்பிட்டவர்கள் மட்டும்தான் காய்ப்பார். நாங்கள் போய் காசு கொடுத்து புத்தகம் வாங்குறது தான். ஒரு சினிமாவுக்கு போனால் கதைக்கு இயலாது. ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் ஒரு தமிழ் வைபவங்களில் கூட பிள்ளைகள் பெற்றோர்கள் ஓடி விளையாடி உரையாடக்கூடிய வாய்ப்புகளே எல்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ இது கஷ்டம். அவை நான் உங்கள் இருவரிடமும் அந்த முனைப்பு அதிகம் இருப்பதனால் சாதுவாக செவியில் விதைத்து விடலாமோ, உங்களுக்கு தெரியாததல்ல கொஞ்சம் தூண்டி விடலாமோ என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேறொன்றுமல்ல. மற்றபடி சிறப்பு. நீங்கள் சின்ன வயசில் இந்த வல்லாட்டத்தை எப்படி நீங்கள் உங்களுக்குள்ள கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிங்கள்? யார் இது புகுத்தினது? எந்த சந்தர்ப்பம் கிடைத்தது என்று அதை மட்டும் சொல்லிட்டு நான் விடை தருகிறேன். என்னை பொறுத்தவரையில் சுருக்கமாக சொன்னால், நாங்கள் அந்த இந்திய இராணுவம் அங்கே இலங்கைக்கு வந்தபோது நாங்கள் ஊர்களுக்குள் முடக்கப்பட்டோம். அவ்வாறான ஒரு வேளையில் எனக்கு இதனை முதல் பழக்கியவர் ஒரு போராளி தான். அவரும் முடக்கப்பட்டார். அப்போது அவர் இருக்கும்போது அவர் தான் எனக்கு இதனை காட்டி தந்தார் எவ்வாறு விளையாடுவது என்று. அப்புறம் என்னோடத்துக்கு நாங்கள் அங்கே இடம்பெயர்ந்த போது எங்களிடம் அந்த என்னோட சொல்றார் காய்களே இல்லை, அந்த செஸ் பீசஸ் சொல்லுவாங்க, அந்த விளையாட்ட காய்களே இல்லை. அப்பொழுது நாங்கள் நிலத்தில் போட்டு ஒரு மட்டை, கடதாசி மட்டையில் எழுதி தேர், குதிரை அவ்வாறு எழுதி வைத்து அதனை நகர்த்தி எல்லாம் விளையாடி இருக்கின்றோம். அவ்வாறான ஒரு இதில் பிறகுதான் நான் பள்ளிக்கூடத்தில் விளையாடினோம். பள்ளிக்கூடத்தில் அப்போது அணி என்று இருக்கிறதை பின்னர் யாழ் பல்கலைக்கழக அணிக்காக விளையாடி ஜெய்சி மட்டத்தை எல்லாம் விளையாடி இருக்கின்றோம் அணியாக தனிப்பட்ட முறையில்.
யாழ் பல்கலைக்கழக அணியாக நான் போய் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறோம். அங்கு அவர் தான் எனது முயற்சி தொடங்கியது. கந்தையா அவர் சொல்லுவார் தன்னுடைய அதை அப்படியே பிறகு தொடர்ந்துட்டீங்களா? அது ஒரு பொழுதுபோக்கா? இது போல திரு சிங்கம் அவர்களே, உங்களுக்கு அந்த ஆரம்ப புள்ளி மட்டும் கேட்கலாமா? நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் ஒரு 20 வயது என்று நினைக்கின்றேன். என்னை ஒருவர் இலங்கையிலே வந்து கேட்டார், உங்களுக்கு இந்த விளையாட்டை காட்டி தருகின்றேன் விரும்புகிறேன். நான் மறந்து விட்டேன். அப்போது சொன்ன வார்த்தை என்ன, எனது மூளை குழம்பிவிடும். கடைசி வரை நான் இதை விருப்பமே விட்டு போய்விட்டேன். ஆனால் அகதியாக ஜெர்மனி நாட்டுக்கு வந்தபொழுது அது சுவாரஸ்யமான விடயம், இன்றைக்கு மறக்க முடியாது. சில ஒரு குழு வந்து காட்சி விளையாடினார்கள். அவர்கள் பக்கத்தில் போயிருந்து பார்த்து கொண்டு இருந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் அங்கால இருவர் வந்து சதுரங்கத்தை விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்த வெள்ளாட்டம் வந்து அப்போ நான் இவர்களோட போது அவர்கள் 2 பேரும் விளையாடி முடிந்ததை என்னட்ட வந்து கேட்டார்கள், உங்களுக்கு தெரியுமான்று. நான் சொன்னேன் இல்லை என்று. வாங்க காட்டி தரலாம் என்று சொன்னேன். எங்களோட பழக்கங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, இல்லை என்றாலும் விட மாட்டார்கள் என்ன. அப்போ என்ன வற்புறுத்தி எனக்கு விருப்பம் இல்லாமல் போய் சொல்லும் மட்டும் விருப்பம் இல்லாமல் கேட்டுக்கொண்டே நின்றார். அந்த விளங்கப்படுத்தினவர் எனக்கு உண்மையில அழகாக விளங்கப்படுத்தினார். எனக்கு அவர் விளங்கப்படுத்தின எனக்கு விருப்பம் வந்துட்டு. அப்போ நான் சொன்னேன், இன்னொரு கதை சொல்லித்தரையில் ஒன்று கேட்டேன். சொல்லி தந்தார். அன்றைக்கு தான் அப்படியே போய் அதில் ஒரு சின்ன சதுரங்க இப்படி கை அளவில் உள்ள ஒரு சதுரங்க பெட்டியை 3 மார்க்குக்கு வேண்டிட்டு வந்து நான் இருந்த வீட்டிலே எல்லாருக்கும் பழக்கினா தான் அப்படித்தான் அதை பழக்கி. அப்போ சந்தேகம் வந்தால் என்னட்டம் வருவார்கள், நான் சொல்றதான் சட்டம். ஆனால் அதன் பிற்பாடு நான் சுவிட்சர்லாந்துக்கு இங்கே வந்துவிட்டால் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆர்வம் இந்த சதுரங்க இந்த கிளப்புக்கு போய் சேர வேண்டும். எப்படி போவது தெரியாது, வழியில் தெரியாது. அப்போ கட்டிங் அந்த பேப்பர் கட்டிங்கில் வந்தால் அதை எடுத்து வச்சு விளையாடி பழகிறது. ஆனால் ஒரு நாள் ஒரு வெள்ளைக்காரன் வந்து என்னிட்ட கேட்டார். ஒரு நாள் 2 இருவர் விளையாடி கொண்டிருக்கும் போது நான் எட்டி பார்த்து கொண்டே நின்றேன் ஒரு 15 நிமிடம். அவர் கேட்டால் தெரியுமாண்டு. அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் தெரியுமாண்டு. வந்து விளையாட சொன்னார். விளையாடுன்னு. அப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து எங்களோட பழக்க வழக்கம் எங்களே நாங்கள் அறிய மாட்டோம். எங்களுக்கு என்ன தெரியுமென்று எங்களுக்கே தெரியாது. எங்களோட மைனஸ் ப்ளஸ்கள் தெரியாத ஆக்க வேண்டது நான் அடிக்கடி எங்களுக்கு எனக்கும் தெரியாது. அப்போ வெள்ளைக்காரனோட நாங்கள் விளையாட முடியாது தானே, அவங்க எல்லாரும் கிட்டிக்காரன் தான் என்னுடைய எண்ணம். அப்போ விளையாடினேன், வெண்டு விட்டேன். வெண்டதும் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே சொன்னான், எந்த கிளப்புக்கு வந்து விளையாடியலும் உண்டு. அதைத்தான் தேடி தெரிஞ்சுனா எனக்கு எங்கே இப்படி போகிற வேலையே தெரியாது. அவர் தான் என்ன அந்த வெள்ளைக்கார கிளப்பில் கொண்டு போய் சேர்த்து அங்கே போனதன் பிற்பாடு தான் எனக்கு அந்த நான் எவ்வளவு பிழையலை செய்திருக்கிறேன் அல்லது யுத்தியல் அந்த இதுகளெல்லாம் நான் அங்கே கற்றுக்கொண்டேன். அங்கே கற்றுக்கொண்டு அப்படியே நேஷனல் இன்டர்நேஷனல் வரையும் ஒரு 3 வித்தியாசமான கிளப்புகளுக்கு விளையாடி இப்போ ஓய்வு பெற்றிருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த அறிவு நியாயமான உங்களுக்கு தெரியும், ஒரு இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட் போகிறாண்டா செலவு இருக்குது. ஒரு ஹோட்டலாக நிற்கணும், ஒரு கிழமை நிற்கணும் செலவு. ஆனாலும் கூட அதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அது அந்த எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை எனது நண்பர் சிவாஜி சிவப்பிரமணியன் வந்து அவரும் நாங்கள் 2 பேரும் தான் அதை நான் நினைக்கிறேன் உண்மைதான். இந்த சுவிட்சர்லாந்துலேயும் இந்த சம்மேளனத்தில் இருக்கிற முதல் தமிழர்கள் நாங்கள் இருந்தார். இப்பொழுது தமிழர்கள் விளையாடுறாரு. அந்த அடிப்படையில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை நாங்கள் சில வேளையில் 6 மணித்தியாலும் இருந்து அனலைஸ் பண்ணுவோம், சாப்பாடே மறப்போம். அந்த அப்படியான அந்த கிடைச்ச அந்த அனுபவத்தை எங்களோட அழிஞ்சு போகக்கூடாதுன்ற அந்த நோக்கத்துக்காக தான் இலங்கையில் போய் முழு இடம் அந்த விதைக்க வேணுமென்ற அந்த எண்ணத்தில் போய் விதைக்கப்பட்டு இன்றைக்கு உண்மையில வளர்ந்துருக்கிறது. சந்தோஷம். நீங்கள் சொன்ன போது வந்து எனக்கு உள்ள ஒரு பெருமிதம் இருக்கிறது. நான் ஏதோ செய்த எனக்கு அதில் ஒரு ப்ரௌட் என்ன கொண்டிருக்கிறது. அது போதும். குட்டியா ஒன்றை முயலுங்கள். ஒரு வீட்டு வேலையை தந்து நான் விடைபெறுகிறேன். இந்த நாங்கள் உலக விளையாட்டு செய்திகள் எல்லாம் சொல்கிறோம், எல்லா ஊடகங்களிலும்
அதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் நம்ம விளையாட்டு செய்திகள் ஐரோப்பாவில் எந்த ஊடகத்திலும் நான் பார்ப்பதில்லை. ஒருவேளை யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் இருக்கோ தெரியாது, எனக்கு அறிந்திருக்கவில்லை. அப்படி ஆர்வம் உள்ளவர்கள், குறிப்பாக இளையவர்கள், அவர்கள் ஆங்கிலத்திலோ டாட்ச்லேயோ சொன்னால் கூட பரவாயில்லை. எங்களுடைய உங்களுடைய பக்கத்தில் வல்லூட்டம் தொடர்பான இதில் தமிழர்களுடைய சாதனைகள் அல்லது அவருடைய அடுத்த கட்ட சுற்று போட்டிகள் இவை போன்றவற்றை விளையாட்டு செய்திகளாக ஒரு மாதம் ஒரு தடவை ஒரு பதிவில் நீங்களே யூடியூப்பில் போட்டால் கூட அதை நாங்கள் எடுத்து இதில் ஒளிபரப்பினால் கூட நமக்கு தெரிய வரும், நம்மை பற்றி நமக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா நான் நிச்சயமாக பிள்ளைகளில் எந்த பிள்ளைகள் அவர்கள் சூரர்கள் ஆணோ பெண்ணோ தங்களுடைய இந்த ஐரோப்பிய தேசத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் நமக்கு தெரியவில்லை. சரி, அதை ஒரு ஒரு எண்ணமாக எடுங்கள், தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஆமாம், ஈஸ்வரன் அண்ணா என்றவர் ஏதாவது கருத்து சொல்லவோ தெரியவில்லை. விடை பெற்றிருக்கிறார். இருக்கிறாரா? இல்லை, இணைப்பில் இல்லை. இப்போ நாங்கள் வேறு ஏதாவது சொல்லணுமா? சிங்கம், கந்தியா சிங்கம் அவர்கள் அல்லது குகநாதன் நல்ல சந்திப்பாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடல் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக மற்றவர்கள் இது நீங்கள் கண்டிப்பாக இதை ரெக்கார்ட் பண்ணி தொடர்ந்து மற்றவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க நம்புகிறேன். போய் சேர வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணமும். நிச்சயமாக நன்றி. உண்மையிலே இப்படியான ஒரு என்னையும் அழைத்தமைக்கு யுவரத்தன் நவஜோதி அவர்களுக்கும் இது நடாமுகம் அவர்களுக்கும் எனது சிறப்பு நன்றிகள். திரு குணநாதன் அவர்களுக்கும் சிறப்பு நன்றி. நன்றி. நீங்கள் தானே எல்லாரையுமே அறிமுகப்படுத்தினீர்கள், ஆனபடியா உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஈஸ்வரனா சுருக்கமாக உங்களுடைய கருத்தை தான் சொல்லி முடிக்கலாம். நிலைய அதிபர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜோதி அவர்களே, என்னுடைய அதிவியர் பிரமுகர் வி குகநாதன் அவர்களே மற்றும் எங்கள் பாமுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருமையான ஒரு நிகழ்வு, மிகவும் ஒரு தமிழ் அறிஞரை கொண்டு ஒரு விளையாட்டு மூலமாக அறிமுகம் செய்தது நாங்கள் பெற்ற பாக்கியம். வல்லாட்டம் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, தமிழ் மொழி ஆய்வு வளர்ச்சியுமாகும் என்பதை நான் உணர்ந்தேன். நிரூபணமுடாக கலை சொற்களை சமர்ப்பித்து அதுவும் இந்திய மக்களின் அங்கீகாரம் பெற்றது ஒரு சாதனை தான், வெற்றியாளன் தான். எனவே எங்கள் எல்லோரினது மனதையும் உயர்த்தி விட்டீர்கள். பழம்பெரும் எங்கள் புராதன நூல்களையும் தேனி கீழடி போன்ற ஆய்வு நிலையங்களில் பெற்ற பௌதிக பொருட்களையும் இன்னொரு பல தரவுகளையும் வைத்து இணைத்து உங்கள் ஆய்வு ஆராய்ச்சி விளைவுகளை முன்வைத்துள்ளீர்கள். மிகவும் பொருத்தமானதும் பாராட்டக்கூடியது. இந்த ஆராய்வு மிகவும் தமிழ் துறையில் மிகவும் நீண்டதொரு ஆழமான ஒரு ஆய்வு. இந்த தமிழ் சொற்கள் ஒவ்வொன்றும் ஒரு சொல் திரிவடைந்து வேறு பொருளாக வந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் மூலச்சொல் ஒன்று இருக்கும் உண்டு. அதுதான் தமிழ் மொழிக்குரிய ஒரு சிறப்பு அம்சம். நீங்கள் உதாரணமாக சொன்னீர்கள், கொள் என்றதிலிருந்து கோள் என்று வந்தது. ஒவ்வொரு சொற்களுக்கும் புரியான மூலச்சொற்கள் ஒன்று இருந்துதான் ஆகும். எனவே பாமுக நேயர்கள் தமிழில் ஆர்வமுள்ளவர்கள், அறிவுபூர்வமானவர்கள். எனவே உங்கள் கருத்துக்களை ஆர்வபூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நிச்சயம். அதிகமாக பேசலாம். பிராமி என்பது பழங்கால எழுத்தமைப்பு முறை. அதிலிருந்து தான் எல்லாம் ஆய்வு மூலமாக முன்னேறி வந்த இன்றைய எழுத்துக்கள். அதிகமாக உங்கள் நேரத்தை நான் வீணடிக்கவில்லை. செம்மொழி ஆவதற்கு எங்கள் தமிழ் மொழி பல கருவுகளையும் சரித்திர இதுகளையும் முன்வைத்துத்தான் தமிழ் மொழி செம்மொழி ஆனது. அதுபோல் இந்த வல்லாட்டம் பெரும் ஆய்வுகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் உட்பட்டு நீங்கள் இந்த சொற்களை அமைத்துள்ளீர்கள். எனவே வல்லாட்டம்
எல்லா வட்டத்திலும் பெயர் பெற்று ஒங்க வேண்டும். உங்கள் ஆய்வு தொடர வேணும். ஆராய்ச்சிகள் வெளியாக வேண்டும். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வமாக, ஆசையாக, பாராட்டுடன், வாழ்த்துக்களுடனும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஈஸ்வரன். நன்றி. உண்மையாக இந்த வெள்ளாட்டம் என்ற விளக்கம் மிக அருமையாக எல்லோரும் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டு நின்றிருக்கிறார்கள். நினைக்கின்றேன் இன்னும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் உறவுகளுக்கு மிக மிக பிரயோசனமாகவும் ஆரோக்கியமான விடயமாகவும் அமைந்தது. இதற்கு நான் புகநாதன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். அத்துடன் இவர்கள் எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தினது கந்தையா சிங்கம் அவர்களுக்கும் எனக்கு இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். அடுத்து இதில் கலந்து சிறப்பித்த ஈஸ்வரன் அண்ணா அவர்களுக்கும் திரு நடாமோகனும் ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். மிகவும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற இருக்கின்றேன். அடுத்த 637வது மகரந்த சிதறல் அடுத்த வாரம் குணானன் அவருடைய நிறைவான வார்த்தைகளை கேட்டு நான் சுருக்கமா 3 கருத்தை சொல்லி மறுக்கவில்லை. ஒன்று, நீங்கள் குறிப்பிட்டபடி அப்போது நான் கூட மறந்துவிட்டேன். இந்த விளையாட்டத்துக்கு முன்னரே நான் ஆடுபுலி ஆட்டம் அந்த தமிழத்து விளையாட்டை விளையாடத்தின் அது அந்த அந்த அது அந்த நுட்பம் எங்களுக்கு விளையாட்டத்தில் கை கொடுக்கும். அதே போன்று இந்த நான் கட்டாட்டம் என்று இதில் காட்டியது எனக்கு பின்னர் தான் தெரிய வரும். எனவே இப்பொழுது புதிதாக யாராவது தமிழ் குழந்தைகள் அதனை பழகுவதாக இருந்தால் படிப்படியாக இந்த கட்டாட்டம், ஆடுபுலி ஆட்டம், வெள்ளாட்டம் என்று வந்தால் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போன்று இது குழந்தைகள் மட்டுமல்ல, நடுத்தர வயதில் உள்ளவர்கள் அல்லது வயது முதிர்ந்தோர்களுக்கு கூட மறதி நோய் என்ற அதை கூட இது பிற்போடும் அல்லது தடுக்கும். எனவே அவர்களுக்கும் பயன்படும். அதே போன்று தமிழர்களிடம் முடியுமானவரை தமிழ் சொல்வதை பயன்படுத்துங்கள். அதனூடாக நாம் நமது மொழியை பேணுவது மட்டுமல்லாமல் நமது மூதாதையர் என்ற அறிவியலையும் பேணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முடியுமானவரை தமிழில் பெயர் வையுங்கள், தமிழ் சொற்களை பயன்படுத்துங்கள் என கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நல்ல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். ஆமாம், எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து திரு நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகனை நினைத்து 637வது மகரந்த சிதறல் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நிச்சயமாய் வருகிற வியாழன் மீண்டும் இரவு 8 மணி லண்டன் நேரம் மீண்டும் காற்றலைகளில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் நவஜோதி அவர்களே. நன்றி, வணக்கம். நன்றி.